हालेलुया। Praise the Lord. प्रेज द लॉर्ड। நல்லா இருக்கீங்களா? आप सब अच्छे हैं? Hallelujah. हालेलुया। கர்த்தர் நம்மளை மட்டுமாய் காத்து வந்த தேவனுக்கு நாம் எப்பவும் நன்றி செலுத்துவோம். अभी तक परमेश्वर ने हमें संभाला है, इसके लिए प्रभु को हम धन्यवाद करेंगे। கடந்த வாரம் முழுவதும் கண்மணியாய் பாதுகாத்தார். पिछले हफ्ते पूरे आकर की पुतली जैसा हमें संभाला है। Hallelujah. हालेलुया। எப்பவும் நன்றியுள்ள பிள்ளைகளாய் நாம் இருப்போம். हमेशा धन्यवाद के हम चढ़ा कर देना है। இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே आज भी ये रविवार आराधना में கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर आशीष करने के लिए நாம் எல்லாரும் கண்களை மூடி हम सब आँख बंद करके நாம் ஜெபம் பண்ணுவோம். हम प्रार्थना करेंगे। அன்பு ரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. प्यारे पिता, आपको धन्यवाद प्रभु। சர்வ வல்லமுள்ள பிதாவே, सर्वशक्तिमान परमेश्वर, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ये सुबह के समय में आपको धन्यवाद करते हैं प्रभु। இயேசுவே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. यीशु, आपके चरणों में हम आए हैं இந்த पिता। நாளை ஆசீர்வதிங்க. इस दिन को आशीष கடந்த कीजिए। நாட்கள் முழுவதும் கண்மணியாய் பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். पिछले दिन आपने प्रभु आपकी आंखों की पुतली जैसा हमें संभाला है, इसके लिए धन्यवाद இந்த प्रभु। புதிய வாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ये नए हफ्ते के लिए हम धन्यवाद करते இந்த हैं। வாரத்தை தேவன் ஆசீர்வதிப்பீராக. ये हफ्ता भी परमेश्वर आप आशीष कर உம்முடைய आशीष கிருபையின் करके கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். आपके अनुग्रह के हाथों में हम सौंपते हैं प्रभु। நீங்க எங்களை ஆசீர்வதிங்க. आप हमें आशीष कीजिए। சபை மக்கள் ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. कलीसिया वाले हर एक लोगों का आप आशीष இந்த कीजिए। வீடியோ பார்த்து எங்களோடு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. इस समय में ये वीडियो देखने वाले हर एक को प्रभु आप आशीष कीजिए। பல இடங்கள்ல தூரமான இடங்கள்ல இருந்து உம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள். प्रभु बहुत सारी जगह से प्रभु दूर दूर से प्रभु ये वीडियो को देख रहे हैं प्रभु। ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அந்த ஆராதனை அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கணும். आपका वचन प्रभु उनके लिए बहुत तसल्ली का वचन होने दो எங்கள் प्रभु। தேவன் உதவி செய்வீராக. हमारा परमेश्वर आप मदद कीजिए। இந்த நாள் பாடல், துதி, ஆராதனை எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. आज की स्तुति आराधना गीत को प्रभु आप आशीष कीजिए। உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में सौंपते हैं। வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. वचन को आशीष कीजिए। பரிசுத்த ஆவியான உதவி செய்ய ஆண்டவரே. पवित्र आत्मा मदद कीजिए प्रभु। தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். परमेश्वर के हाथ में हम सौंपते हैं। கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. कोटि कोटि धन्यवाद நன்றி प्रभु। உள்ளங்களோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். धन्यवाद का बलि आपको चढ़ाते हैं। யாராவது உம்முடைய பிள்ளைகள் பலவீனத்தோடு இருந்தால் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. अगर आपके बच्चे में से कोई प्रभु कमजोर के साथ है तो प्रभु आपने बल दीजिए प्रभु। ஏதாவது மனசுல சோர்ந்து போயிருந்தால் கர்த்தர் ஆண்டவர் உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. अगर मन में कमजोर है तो प्रभु आपने प्रभु उत्साह का आत्मा से भर दो प्रभु। எந்த வியாதியினுடைய தாக்கம் இருந்தால் கர்த்தருடைய நாமத்தில் அந்த வியாதியிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. अगर कोई बीमारी में प्रभु जो फंसे हैं प्रभु, उन सारे बीमारियों से प्रभु आपने प्रभु छुड़ाकर आप मदद பண कीजिए। தேவைகளை சந்திச்சு கொடுங்க. सारे पैसे की जरूरतों को पूरा कीजिए। நீங்க தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. परमेश्वर आप उन्हें हिम्मत दीजिए प्रभु। ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. हर एक परिवार को प्रभु आप संभालिए। இந்த ஆராதனையின் ஆரம்பத்திலேயே இவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. यह आराधना शुरुआत से ही प्रभु आपने बल दीजिए प्रभु। உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. उत्साह का आत्मा से प्रभु भर दो प्रभु। நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. प्रभु आपने कहा किसी बात के लिए चिंता मत करो। என் ஆண்டவர் கூட இருந்து நடத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். हमारा परमेश्वर आप साथ रहकर प्रभु मदद कीजिए। ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। இந்த நாள் இந்த ஜெப ஆராதனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. आज का ये प्रार्थना समय को आशीष कीजिए। கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. कोटि कोटि स्तुति हो துதிகன प्रभु। மகிமை மக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको देते हैं। ரட்சகர் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. हमारा रक्षक यीशु मसीह के नाम से हम मांगते हैं पिता। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। தொடர்ந்து நாம் பாடல்களை பாடுவோம். लगातार हम गीत गाएंगे। எங்களோடு நீங்கள் பாடி கர்த்தரை ஆராதிங்க. हमारे साथ आप भी मिलकर आराधना कीजिए। தேவன் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपका आशीष करेंगे। ஆமென். प्रेज द लॉर्ड। आइए हम प्रभु को महिमा करेंगे। வாருங்க நம்ம எல்லாரும் ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்। एक पहले हम तमिल सॉन्ग गाएंगे। உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்। அவரின் கால்களை தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் उறங்க மாட்டார்। அவர் நம்மளை காக்கிற தேவனாய் இருக்கிறார்। हमारा परमेश्वर में रक्षा करने वाले खुदा है। आइए हम पूरे दिल से परमेश्वर को महिमा अदा करेंगे। फर्स्ट நம்ம தமிழ் பாடல் பாடிட்டு அதுக்கப்புறம் ஹிந்தி பாடல் பாடுவோம்। உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்। உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்। கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார்। கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார்। இஸ்ரவேலை காக்கிறவர் என்னோடும் தூங்க மாட்டார்।
நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் மேலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். हालेलुया। हम एक सॉन्ग गाएंगे, तू प्यार का सागर, सागर का दया तू है। हम सब ताली बजा के आप अपने घर में बैठकर आराधना कीजिए। तू प्यार का सागर, सागर दया का तू है।
करते हैं प्रभु। प्रभु हम आपको ही हम पूरे दिल से प्रभु हम आपका आराधना करते हैं प्रभु, क्योंकि प्रभु आप बड़ा महान है प्रभु। आप राजाओं का राजा है परमेश्वर। आप स्वर्ग में प्रभु विराजमान है प्रभु। इतना बड़ा परमेश्वर प्रभु आपने हमारे लिए प्रभु ये मनुष्य के कारण प्रभु इस धरती पर उतर कर आए परमेश्वर। आपने हमारे लिए प्रभु मरकर जीवित उठे हैं प्रभु। आज भी परमेश्वर आप प्रभु स्वर्ग राज में प्रभु आप विराजमान है प्रभु। आप हमारे बीच में प्रभु आप जीवित खुदा है परमेश्वर। प्रभु आप जीवित रहकर परमेश्वर आप बड़ा बड़ा अद्भुत काम करते हैं प्रभु। परमेश्वर आपके जैसा और कौन है प्रभु? आपके तुल्य और कोई नहीं है परमेश्वर। यस परमेश्वर आप ही सच्चा है प्रभु, आप ही महान है परमेश्वर। प्रभु आप ही पवित्र है प्रभु। थैंक यू होली स्पिरिट। ஆண்டவரே உம்மை போல வேற யார் உண்டு கர்த்தாவே? நீர் ஒருவரே தேவன் கர்த்தாவே, வானத்தின் மேலும் கர்த்தாவே, பூமியின் கீழும் கர்த்தாவே। உம்முடைய நாமமே ஆண்டவரே சப்பா பெரிய நாமம் ராஜா। உம்முடைய நாமத்திற்கே கர்த்தாவே எல்லா அதிகாரமும் உண்டு கர்த்தாவே। ஆண்டவரே சப்பா நீர் அன்றைக்கு கர்த்தாவே எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து கர்த்தாவே மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்து வந்தீர் கர்த்தாவே। இன்றைக்கும் நீர் பரலோகத்தில் கர்த்தாவே ஆண்டவரே சப்பா அப்படி ஆண்டவரே சப்பா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர் கர்த்தாவே। எங்கள் மத்தியில் அசைவாடுகிறீர் ஆண்டவரே। பரிசுத்தமாய் இருக்கிற தேவன் கர்த்தாவே நீர் ஒருவரே கர்த்தாவே। हालेलुया கர்த்தாவே, हालेलुया। परमेश्वर का वचन कहता है प्रभु पवित्र है, इसलिए हमें भी पवित्र बनना है। लेवी की किताब में लिखा है 22:32 में, मैं ही तुम्हें पवित्र करने वाला खुदा हूँ। यस परमेश्वर आप पवित्र खुदा है प्रभु। प्रभु उस पवित्र स्थान में प्रभु आप हमें ले चलिए परमेश्वर। उस पवित्र आत्मा में प्रभु हमें भर दो प्रभु। आपका बल से प्रभु, आपका सामर्थ्य से प्रभु, आपका शक्ति से प्रभु हमें इस वक्त प्रभु भर दीजिए प्रभु। इस वक्त हम पूरे दिल से प्रभु का हम आराधना करेंगे, अपनी आंखों को बंद करेंगे, उस पवित्र आत्मा को हम स्वागत करेंगे, पवित्र आत्मा को हम स्वागत करेंगे। अंत परिशुद्ध आविये நம்ம எல்லாரும் வரவேற்போம்। हालेलुया परमेश्वर हम पूरे दिल से प्रभु का हम आराधना करेंगे। हालेलुया थैंक यू जीसस। पवित्र आत्मा इस वक्त आप हमारे बीच में आई है परमेश्वर। हम आपको स्वागत करते हैं प्रभु। आप खुदा है प्रभु, आप राजाओं का राजा है परमेश्वर। प्रभु आपके तुल्य और कोई नहीं है प्रभु। प्रभु स्वर्ग में ये पृथ्वी के नीचे प्रभु सिर्फ आपका ही नाम प्रभु सारे नामों से ऊंचा है प्रभु। आपके नाम के अंदर ही सब कुछ है प्रभु। आपके नाम में ही प्रभु सारा अधिकार है प्रभु। हालेलुया प्रभु। पवित्र आत्मा आप आइए प्रभु, हम आपको स्वागत करते हैं परमेश्वर। वचन में लिखा है पवित्र आत्मा जब आपके पास आएगा आप सामर्थ्य बन जाओगे। आपका सारा कमजोर बदल जाएगा, आपका सारा बीमारी बदल जाएगा, आपका सारा बंधन टूट जाएगा। उस पर विश्वास कीजिए प्रभु के ऊपर। हालेलुया। पवित्र आत्मा आप आइए प्रभु, पवित्र आत्मा आप आइए परमेश्वर। हम सब मिलकर प्रभु को हम पुकारेंगे। पवित्र आत्मा आप आइए प्रभु, आपको हम स्वागत करते हैं प्रभु। हम सच्चे दिल से प्रभु आपको हम स्वागत करते हैं परमेश्वर। थैंक यू होली स्पिरिट लॉर्ड, कम होली स्पिरिट परमेश्वर। पवित्र आत्मा आप आइए। हम अपने दोनों हाथों को ऊंचा करके स्वर्ग की ओर ऊंचा करेंगे। पवित्र आत्मा आप आइए करके हम पुकारेंगे। पवित्र आत्मा प्रेमी पवित्र आत्मा अभी आना, उतर के आना हमारे बीच में, हमारे
कमर में परमेश्वर का आत्मा है, वहां पर छुटकारा है। आप विश्वास के साथ प्रभु को आराधना कीजिए। परमेश्वर आपके बीच में है। जो भी पूरे दिल से प्रभु को पुकारते हैं उनके बीच में परमेश्वर आ जाते हैं। परमेश्वर का वादा यही है, हम प्रभु को पुकारेंगे, पूरे दिल से प्रभु को पुकारेंगे, முழு இதயத்தோடு ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஆராதனை செய்வோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று. ஆண்டவருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. இந்த வேளையில் ஆண்டவரை ஆராதனை செய்வோமா? வாங்க என் கூட ஆராதனை செய்வோம். ஆண்டவரை, ஆண்டவருடைய ஆவியை வரவேற்போம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லுங்கள். உங்க இருதயத்திலிருந்து ஆண்டவரை கூப்பிடுங்கள். அவர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை நீங்க தொடுங்க ராஜா, நீங்க தொட வேண்டும் ஏசப்பா. நீர் எவ்வளவு அன்புள்ளவர் என்று அவங்க காணணும் அப்பா. அவர்கள் உணர வேண்டும் அப்பா, உம்முடைய अன்பை उणर வேண்டும் अप्पा। प्रभु आपका प्यार को प्रभु ने आप एहसास दिलाइए प्रभु। प्रभु आप कितना गहरा प्रभु आपने हमसे प्यार किया है प्रभु। आपका प्यार सच्चा है प्रभु, आपका प्यार प्रभु पवित्र है परमेश्वर। आपका प्यार परमेश्वर सबसे ऊंचा है प्रभु। थैंक यू होली स्पिरिट परमेश्वर, थैंक यू होली स्पिरिट प्रभु। वचन में लिखा है यशाया 49 में प्रभु, आपके माता भी आपको भूल सकते हैं, आपके पेरेंट्स भी प्रभु आपको भूल सकते हैं, लेकिन हमारा परमेश्वर यहोवा आपको कभी नहीं भूलेंगे। நம்முடைய பேரண்ட்ஸ் கூட நம்மளை மறந்துடலாம், ஆனா நம்மளுடைய ஏசப்பா நம்மளை ஒருபோதும் மறக்க மாட்டார்। அவர் எப்பொழுதும் அவருடைய சிந்தனையில நம்ம இருக்கிறோம்। அவர் உள்ளங்கையில நம்மளை வரைஞ்சிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்। நம்ம அம்மாவுடைய கருவில் இருக்கும் பொழுதே நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்। அவர் அவ்வளவு அன்புள்ளவர், நம்மளை குறித்து அவர் கருசனையா இருக்கிறார்। நம்ம ஆண்டவரை நம்புவோம், அவரையே மாத்திரம் நம்புவோம், அவரையே நேசிப்போம்। ஏன்னா அவரை போல நம்மளை நேசிக்கிற வேற யாரும் இல்லை। हमारा प्रभु के यीशु मसीह को ही हम भरोसा करेंगे, उसको ही हम चाहेंगे प्रभु को। परमेश्वर के ऊपर आप प्रेम कीजिए, वो आपके ऊपर बहुत प्रेम करते हैं। परमेश्वर यार आता सिर्फ आपको ही हम देते हैं प्रभु। आपने किए हुए सारे त्याग को प्रभु हम सोच कर देखते हैं प्रभु। ये सारा आराधना प्रभु आपको ही हम देते हैं परमेश्वर। हमारा प्राण आत्मा और शरीर को प्रभु हम आपको भवन में हम रखते हैं प्रभु। आप इसे अंगीकार कीजिए प्रभु, आप इसे स्वीकार कीजिए परमेश्वर। आशीष करना प्रभु, எங்கள்
ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் உம்முடைய பாதத்துல வைக்கிறோம் அப்பா. நீர் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க. எங்களோட ஆராதனை செய்கிற எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. உங்க எல்லாரும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றணுமப்பா. ஆசீர்வதிங்க. सारा आदर महिमा गौरव प्रभु आपको ही हम देते हैं प्रभु. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. உங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். हमारे यीशु मसीह के नाम से मांगते हैं पिता. आमेन आमेन. हालेलुया हालेलुया. கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है. நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். हम जिसको आराधना करते हैं वो जीवित है. தைரியமாயிருங்க. आप हिम्मत के साथ रहिए. பயப்படாதீங்க. आप मत डरो. நமக்கு ஆண்டவர் பாதுகாப்பாக இருக்கிறார். हमारा परमेश्वर हमारे लिए रक्षक है. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். हमारा परमेश्वर ने कहा है, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். मैं तुम्हें हाथ नहीं छोड़ूंगा, तुम्हें त्यागूंगा भी नहीं. நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். आप और मैं जिनकी आराधना करते हैं वो परमेश्वर जीवित है. हालेलुया. हालेलुया. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். हमारा परमेश्वर एक दिन भी नहीं छोड़ेंगे. இந்த 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 விசுவாச வார்த்தை உங்க இருதயத்துல எப்பவுமே இருக்கணும். ये विश्वास का वचन हम आपके हृदय में हमेशा रहना जरूरी है. யோவான் 3:16 சொல்லுகிறது, நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். जॉन 3:16 में कहा है, आप कभी नाश नहीं होगे. हालेलुया. हालेलुया. நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். आप कभी नष्ट नहीं होंगे करके परमेश्वर कहते இந்த हैं. பூமியில நீங்க வாழ்ந்திருப்பீர்கள். इस दुनिया में भी आप जिएंगे. பரலோகத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. परलोक राज्य में भी आपके लिए आशीर्वाद है. हालेलुया. हालेलुया. ஆகினால பயப்படாதீங்க. इसलिए आप डरो मत. ஆமென். आमेन. தொடர்ந்து ஜெபத்துல இருங்க. आप लगातार प्रार्थना में बनिए. ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் ஜீவியத்தை மாற்றிவிடும். प्रार्थना जो है आपके जीवन में बदलावट को लेके आएगा. ஆமென். आमेन. எப்பவும் சந்தோஷமா இருங்க. हमेशा खुशी के साथ रहिए. நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா, अगर आप परमेश्वर से विश्वास करते हैं तो, நீங்க அவரை நம்பி இருக்கிறீங்க அப்படின்னா, अगर आप परमेश्वर से भरोसा किए हैं तो உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கும். आपके अंदर वो आनंद रहेगा. அல்லேலூயா. हालेलुया. எதை குறித்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க. किसी बात के लिए आप चिंता नहीं करेंगे, காரணம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. क्योंकि परमेश्वर का वचन कहता है நீங்க கவலைப்படக்கூடாது. आपको चिंता नहीं करना எதை है. குறித்தும் கவலைப்படக்கூடாது. किसी बात के लिए चिंता இது नहीं करना கர்த்தருடைய है. வார்த்தை. ये परमेश्वर का वचन है. அவருக்கு தெரியப்படுத்துங்க. और प्रभु की ओर आप जानिए. அல்லேலூயா. हालेलुया. அவருடைய இடத்தில் நீ வேண்டுதல் செய்யுங்க. और प्रभु के पास आप विनती कीजिए, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. स्तुति कीजिए, எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். और सब कुछ भलाई की ओर आपको உங்க मिलेगा. வாழ்க்கையில சமாதானம் வந்துவிடும். आपके जीवन में समाधान मिलेगा. அல்லேலூயா. हालेलुया. நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். लगातार हम प्रार्थना करेंगे. தேசத்துக்காக நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். हम देश के लिए लगातार प्रार्थना करेंगे. கர்த்தர் சீக்கிரமா காரியங்கள் கைகூடி வர பண்ணுவார். परमेश्वर जल्दी से ये कार्य को सफल करेंगे. ஆமென். आमेन. ஆகினால ஜெபத்தை ஒரு நாள் விட்டு விடாதீங்க. इसलिए आप प्रार्थना को एक दिन भी मत छोड़िए. தொடர்ந்து குடும்பமா இருந்து ஜெபம் பண்ணுங்க. लगातार आप परिवार के साथ प्रार्थना நல்ல कीजिए. வேதம் வாசிங்க. अच्छा बाइबल को पढ़िए. ஆமென். आमेन. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க பிரயாசப்படுகிற பிரயாசம் ஒரு நாள் வீண் போவதில்லை. जो परमेश्वर के पास जो आप प्रयास करते हैं वो कभी भी व्यर्थ नहीं जाएगा. கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर से देख रहे हैं. நீங்கள் காணிக்க தசமபாகங்களை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கி வருகிறீர்கள். आप एक कलीसिया के लिए आप दान दशांश देकर एक कलीसिया को सपोर्ट करते हैं. தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर इसे देखते हैं. உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்கும். आपके परिवार में आशीष रुकेगा. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். परमेश्वर का वचन कहता है परमेश्वर आपको आशीष करेंगे. தேவனுடைய வார்த்தை விசுவாச வார்த்தையை அந்த காணிக்க தசமபாகங்களாம் கொடுக்கிறது. यह परमेश्वर का विश्वास का वचन है जो आप दान दशांश देते हैं. அல்லேலூயா. हालेलुया. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்க ஒரு முகாந்தரம், ஒரு காரணம் இருந்தது. और परमेश्वर अब्राहम को आशीष करने के लिए ये एक वजह थी. அல்லேலூயா. हालेलुया. இந்த பூமியில தான் நம்ம இந்த கிரியைகள் செய்ய நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. इस दुनिया में भी ये सारा क्रिया करने के लिए परमेश्वर एक हमें मौका देते हैं. நன்மையே செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर ने कहा तुम भलाई करो. அதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். इसलिए हमें सृष्टि किया है. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். हम परमेश्वर के वचन को मानेंगे. இன்றைக்கு நாம் தியானத்துக்கென்று ஒரு வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். आज एक ध्यान के लिए एक वचन को हमने लिया है. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். और याकूब की किताब को 4:7 में पढ़ेंगे. அங்க வேதம் சொல்லுகிறது, वहाँ पर वचन कहता है, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். इसलिए परमेश्वर के अधीन हो जाओ और शैतान का सामना करो तो वो तुम्हारे पास से भाग निकलेगा. அல்லேலூயா. हालेलुया. தேவனுக்கு கீழ்ப்படிங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और परमेश्वर के अधीन हो जाओ करके प्रभु कहते हैं. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிகிறதுல பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. हम जब परमेश्वर का अधीन हो जाते हैं तब बड़ा आशीष मिलता है. அல்லேலூயா. हालेलुया. அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள்.
जो प्रभु कहते हैं वैसे ही हमें करना है தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். और परमेश्वर के वचन को हम मानेंगे। இன்னைக்கு अनेक காரியங்கள்ல பிசாசு தான் மனிதனுடைய வாழ்க்கையில கேடு வரும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். आज लोगों के जीवन में शैतान ही एक ऐसा बुराई का काम लेके आता है। எதை செய்தாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து அப்படி நாம் செய்யும் பொழுது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வந்துவிடும். हम जो भी काम करते हैं उसे परमेश्वर से पूछ कर हमें उस काम करेंगे तो उसमें बहुत बड़ा आशीष मिलेगा। हालेलुया। हालेलुया। கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. प्रभु जो कहते हैं उसके लिए हमें अधीन बनना है। அவர் அனுப்பினா போங்க. जब परमेश्वर भेजेंगे तो आप जाइए। हालेलुया। हालेलुया। இல்லனா பேசாம இருங்க. नहीं तो आप चुपचाप रहिए। தேவ சமூகத்துல கேட்டு கீழ்ப்படிந்து அப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய நன்மைகள் வந்து சேரும். प्रभु की उपस्थिति में आप बैठकर पूछकर आप चलिए, बड़ा आपको आशीष मिलेगा। அந்த வார்த்தை சொல்லுகிறது தேவனுக்கு கீழ்ப்படிங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். वो वहां पर वचन में लिखा है परमेश्वर के अधीन हो जाओ। आमेन। आमेन। அப்பொழுது பிசாசு ஓடி போய் விடுவான். तब शैतान तुमसे भाग निकलेगा। आमेन। आमेन। வேதம் சொல்லுகிறது அப்பொழுது அவன் ஓடி போய் விடுவான். वचन कहता है तब वो तुम्हारे पास से भाग निकलेगा। நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. हाँ, परमेश्वर के अधीन बनना है वचन कहता है। आमेन। விசுவாசிக்கிற பிள்ளைகள், जो विश्वास करते हैं बच्चे, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். आप परमेश्वर के मानकर चलना है। 17 மார்க் புத்தகம் 16வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது मार्क किताब में 16 अध्याय को लेंगे तो அதுல 17வது வசனம் சொல்லுகிறது, उसमें 17 वचन में लिखा है, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் जो विश्वास करने वाले में ये चिन्ह होंगे, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், कि वे मेरे नाम से दुष्टात्माओं को निकालेंगे, நவமான பாஷைகளை பேசுவார்கள், नई नई भाषा बोलेंगे। ஹல்லேலூயா। हालेलुया। என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். वे मेरे नाम से दुष्टात्माओं को निकालेंगे। வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, और वचन सफाई से कहता है, நீங்கள் பிசாசை துரத்துவீர்கள். तुम शैतान को भगाओगे। ஆமென்। आमेन। அவருடைய நாமத்தினாலே நாம் பிசாசுகளை துரத்துவோம் என்று வேதம் சொல்லுகிறது. और हम यीशु के नाम से हम शैतान को भगाएंगे करके वचन कहता है। ஆமென்। आमेन। எப்பொழுது நாம் துரத்த முடியும்? कब हम भगाएंगे? நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது. जब हम परमेश्वर के अधीन बनकर रहेंगे तब। மேலான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். और ऊपर से हमें एक अधिकार हमें दिया है। அந்த அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, उस अधिकार से हम अधीन हो जाएंगे तो நீங்க சொல்லும் பொழுது அந்த பிசாசு புறப்பட்டே ஆக வேண்டும். अगर आप जब बोलेंगे तो अभी वो शैतान को निकालना ही पड़ेगा। அல்லேலூயா। हालेलुया। 1 பேதுரு 5வது அதிகாரம் 8, 9 எடுத்து வாசிக்கும் பொழுது, पहला पत्रस 5வது அதிகாரம் 5, 8, 9 में पढ़ेंगे तो அங்க இப்படியாய் வேதம் சொல்லுகிறது, वहाँ पर ऐसा लिखा है, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. सचेत हो और जागते रहो, क्योंकि तुम्हारा विरोधी शैतान गरजने वाले सिंह के समान इस खोज में रहता है कि किसको फाड़ खाए। विश्वास में दृढ़ होकर और यह जानकर उसका सामना करो कि तुम्हारे भाई जो संसार में है ऐसे ही दुख सह रहे हैं। हालेलुया। हालेलुया। என்ன சொல்லுகிறது? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க. यहाँ पर क्या कहता है? तुम सचेत और जागते रहो। நம்முடைய எதிராளி யார் என்று சொல்லப்படுகிறது? பிசாசு. हमारा विरोधी कौन है? जो शैतान है। அவன் சுற்றி வகை தேடிக்கிட்டே இருக்கிறான். वो घूम कर ऐसा गरजने वाला सिंह के समान वो देख रहा है। அவன் சிங்கத்தை போல அவன் என்ன செய்யறான்? எப்படி இவனை அழிக்கலாம், கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வகை தேடிக்கிட்டே இருக்கிறான். वो ऐसा गरजने वाला सिंह के समान ऐसा ढूंढ रहा है कि इसको फाड़ कर खाए। हालेलुया। हालेलुया। அதனால நீங்க அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். इसलिए शैतान का सामना करना है। விசுவாசத்துல உறுதியா இருந்து நீங்க அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். और विश्वास में दृढ़ बनकर उसका सामना करना है। हालेलुया। हालेलुया। தெளிந்த புத்தியா இருக்க வேண்டும். और हमें सचेत ध्यान होना है। ஒரு காலத்துல நாம் சாத்தானுடைய பிடியில தான் இருந்தோம். एक समय में हम शैतान की पीढ़ी में थे। ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நமக்குள்ள ஒரு இருள் இருந்தது. हम उद्धार पाने से पहले हमारे अंदर एक ऐसा अंधियारा था। அந்த अंधकार இருள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை பார்க்க முடியாதபடி கட்டி இருந்தது. एक ऐसा अंधकार जो हमारे जीवन में था जिससे हम उजाला को हम देख नहीं सकते थे। ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அந்த இருளிலிருந்து நம்மை விடுவித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். आज हमारा परमेश्वर ने उस अंधियारे से छुड़ाकर हमें उजाले में लेकर आए हैं। இப்ப நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். आज हम एकदम सफाई सचेत रहना है। ஆமென்। आमेन। அவன் சுற்றித் திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. वो ऐसे खोज रहा
है, கவனமா நாம் இருக்க வேண்டும். हमें ध्यान से रहना है. ஏன் அவன் சுற்றி திரிகிறானா? वो ऐसे क्यों ऐसा भटक खोज रहा है? யோவான் 10:10 சொல்லுகிறது, यूहन्ना की किताब में 10:10 में लिखा है, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வந்திருக்கிறான். और चोर जो है वो चोर करने और घात करने के लिए वो आता है. பிசாசு எதுக்காக அவன் சுற்றி திரிகிறான்? और शैतान क्यों ऐसा घूमता है? எப்படி இவனை கீழே தள்ளலாம்? और कैसे गिराएंगे लोग? எப்படி இவன் பேரை கெடுக்கலாம்? और कैसे इसके नाम को खराब करेंगे? எப்படி இவனை அழிக்கலாம்? कैसे इसको नाश करेंगे? ஒரே நோக்கம் பிசாசு அவன் கெடுக்கணும், அவ்வளவுதான். और शैतान का एक ही जो निशारा है कि उसको कैसे भी नाश करना है, समाधानத்தை கெடுக்கணும், उसके समाधान को खोना है, ஆசீர்வாதத்தை கெடுக்கணும், उसके आशीष को खराब करना है. அல்லேலூயா. அவங்க சரீரத்துல வியாதிகளை போடணும், आपके शरीर में बीमारी को डालना है, குடும்பத்துல சந்தோஷம் இருக்க கூடாது, और परिवार में आनंद नहीं रहना है. அவருடைய ஒரே நோக்கம் இதுதான். और उसका यही मकसद है. நம்முடைய அந்த எதிராளியாகிய பிசாசு, हमारा विरोधी शैतान, அவன் எப்படியாவது நம்ம குடும்பத்துல கண்ணீரிலையும் வேதனையில இருக்கணும், இதத்தான் அவன் ஆசைப்படுகிறான். और कैसा भी हमारे परिवार में कैसा भी ऐसा फंदा लगाना है करके उसका यही आशा रहता है. ஆகையால வேதம் சொல்லுகிறது, इसलिए बाइबल कहता है, நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். इसलिए आपको सचेत रहना है. அவனுக்கு நீங்க இடம் கொடுத்துற கூடாது. उसके लिए आपको जगह नहीं देना है. அல்லேலூயா. हालेलुया. தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். और परमेश्वर ने हमें एक अधिकार दिया है. லூக்கா புத்தகம் 9வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. लूका पुस्तक 9वां अध्याय को लीजिए. அங்க ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். वहां पर परमेश्वर उनके शिष्यों को अधिकार देते हैं. அல்லேலூயா. हालेलुया. எடுத்து வாசிப்போம். லூக்கா 9வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். அங்க சொல்லுகிறது, அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரையும் கொடுத்தார். वहां पर लिखा है, लूका 9:1 में लिखा है, फिर उसने 12 को बुलाकर उन्हें सब दुष्ट आत्माओं और बीमारियों को दूर करने की सामर्थ और अधिकार दिया और उन्हें परमेश्वर के राज्य का प्रचार करने और बीमारों को अच्छा करने के लिए भेजा. हालेलुया. हालेलुया. 12 சீசர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். और 12 शिष्यों को परमेश्वर ने चुन लिया था, அவரோடு இருக்கும்படியாக, उनके साथ रहने के लिए, பிரசங்கம் பண்ணும்படியாக, प्रचार करने के लिए. தேவன் அவருக்கென்று தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டார், 12 சீசர்களை. और परमेश्वर उनके लिए ये 12 शिष्यों को उन्होंने चुन लिया. அவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் கொடுக்கிறார். उन्हें सब अधिकार उनको सामर्थ और दिया था. நீங்க பிசாசுகளை துரத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். तुमको दुष्ट आत्माओं को भगाना है करके अधिकार दिया है. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். हमारा परमेश्वर अधिकार दिया है. நீங்க யோவான் 6வது அதிகாரம் 70வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. और यूहन्ना की किताब में 6:70 को पढ़ेंगे तो நீங்க அங்க சொல்லுகிறது, वहां पर ऐसा लिखा है, இயேசு அவர்களை நோக்கி, परमेश्वर उनसे कहकर, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? क्या मैंने तुम 12 को नहीं चुना? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். तो भी तुम में से एक व्यक्ति शैतान है. 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். परमेश्वर ने 12 को चुन लिया था. அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். उनको अधिकार भी दिया था. பிசாசுகளை துரத்தும்படியான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். और शैतान को भगाने के लिए अधिकार दिया था. ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, और लेकिन ये वचन कहता है, ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டார். ये वचन परमेश्वर ने चुना है. 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். 12 को चुनकर उनको अधिकार दिया था. ஏன்னா அந்த 12 பேர்ல ஒருவன் பிசாசாக இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். लेकिन वो 12 में से एक जन शैतान है करके परमेश्वर कहते हैं. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நாம் சாத்தான் என்று சொல்லுகிறோம். யார் அவங்க? ये आज हम शैतान எங்க बोलते हैं. இருந்து वो कौन வந்தாங்க है? அவங்க? वो कहां से आया है? அல்லேலூயா. हालेलुया. ஒரு காலத்தில் அவர்கள் பரலோகத்தில் தேவனோடு இருந்த தூதர்கள். एक समय में वो स्वर्ग राज्य में परमेश्वर के साथ एक बड़ा दूत थे. மகிமையான தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி வந்தவர்கள் தான். और एक महिमा से भरा हुआ वो सिंहासन में उनके साथ घूम कर आए. தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தவர்கள் தான். वो परमेश्वर को आराधना करते थे. அல்லேலூயா. हालेलुया. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் वो परमेश्वर का अधीन नहीं माने. இன்றைக்கு அவர்கள் பிசாசாய் மாறிவிட்டார்கள். आज वो शैतान बनकर खड़े हो गए. அல்லேலூயா. हालेलुया. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. और परमेश्वर का वचन यही कहता है. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். और परमेश्वर का अधीन मानना है. யோவான் 13வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. और यूहन्ना की किताब 13 अध्याय को पढ़कर देखिए. யூதாஸ் காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. और यूदास कारियोत के बारे में लिखा है, பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும்படியாக தூண்டினான் என்று சொல்லி
அங்கே வேதம் சொல்லுகிறது. उसमें लिखा है जब शैतान शमून के पुत्र यहूदा इस्करियोती के मन में यह डाल चुका था कि उसे पकड़वाए तो भोजन के समय அல்லேலூயா हालेलुया காட்டி கொடுக்கும்படியாக அவனுடைய மனசுல தூண்டுதலை அவன் பிசாசானவன் செய்கிறான். उसे पकड़वाने के लिए उसके मन में एक ऐसा जाल लगाया. அதுல 27வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. उसमें 27 वचन को पढ़कर அந்த देखिए. துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். टुकड़ा लेते ही शैतान उसमें समा गया. तब यीशु ने उसे कहा जो तू करता है तुरंत कर. அல்லேலூயா हालेलुया சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று அங்க வேதம் சொல்லுகிறது. वहाँ पर लिखा है शैतान उसमें समा गया. அந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்கிறது? उस जगह में क्या घटना होता है? ஒரு திருவிருந்து ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. वहाँ पर एक ऐसा होली कम्युनियन वो आराधना होता है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு எல்லா சீசர்களுக்கும் கொடுக்கிறார். हमारे यीशु मसीह रोटी को तोड़कर शिष्य लोगों को देते हैं திராட்சை ரசத்தை எல்லாருக்கும் வார்த்து கொடுக்கிறார். और दाख रस को सभी लोगों को बांट कर देते हैं. அவன் அந்த யூதாஸ் காரியத்தும் தேவ சமூகத்திலலாம் இருக்கிறான். और यूदास भी उनके परमेश्वर के चरणों में बैठा है. அல்லேலூயா हालेलुया. இப்ப வேதம் சொல்லுகிறது சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். और वचन कहता है अभी वो शैतान उसके अंदर समा गया. நாம் கோயிலுக்கு தேவனுடைய சமூகத்துக்கு நாம் சபைக்கு போகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், हम परमेश्वर के मंदिर में चर्च में जाते हैं, हम आराधना करते हैं, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், हमने बपतिस्मा भी लिया है, அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். हमने अभिषेक भी पाया है. அல்லேலூயா हालेलुया. ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். हमें बहुत ध्यान से रहना है. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். और जो अंत तक जो घर रहता है वही उद्धार पाएगा करके वचन कहता है. ஆமென். கடைசி வரை அவன் கடவுளோடு வாழ வேண்டும். और उसी अंत तक परमेश्वर के साथ जीना है. எங்கேயாவது அவன் சாத்தானுக்கு ஏதாவது ஒரு இடத்தை கொடுத்தானா புகுந்துருவான். अगर कोई किसी के जगह में भी उसने जगह दे दिया तो शैतान समा जाएगा. திருவிருந்து நடக்கிற இடத்துல தான் இந்த பிசாசு கிரியை செய்திருக்கிறான் பாருங்க. ये जैसा होली कम्युनियन होते समय ही शैतान ने काम किया है. இந்த देखिए யூதாஸ் காரியத்துக்கு எத்தனை ஒரு கனம் மகிமை ஆண்டவர் வைத்திருந்தார். ये युदास के लिए परमेश्वर ने कितना महिमा रखा है. ஆமென். आमेन. பரலோக ராஜ்யத்துல அவனுக்கு மிகுந்த பிரதான ஒரு அப்போஸ்தல போஸ்ட் கடவுள் கொடுத்திருந்தார். और स्वर्ग राज्य में उसके लिए कैसा बड़ा प्रेरित का उनको लिए जगह था. இந்த பூமியிலேயும் அவனை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் பெரிய காரியங்களை கடவுள் வைத்திருந்தார். इस दुनिया में भी उसके लिए एक बड़ा कार्य करने के लिए एक निर्णय रखा था. அவருடைய பேர் புகழ் பட்டம் எல்லாவற்றையும் பரலோகத்தை இழந்து இன்னைக்கு ஒரு பரிதபிக்கக்கூடிய நிலைமையாய் மாறிவிட்டான். उसका सारा नाम जो भी था सब कुछ खोकर अभी वो नरक में बैठा है. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை ஒரு பாக்கியவனாய் இருந்தவனுடைய நிலைமையை பாருங்க. उसका कितना भाग्यवान जो होने वाला इंसान को अभी देखिए. கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். परमेश्वर ने उसे चुन लिया था. ஆமென். आमेन. அவனுக்கு அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்தார். उसे अधिकार भी दिया था. ஆமென். அவனுடைய தவறுனால அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவன் பாவத்துக்கு இடம் கொடுத்ததனால அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது. उसने परमेश्वर के खिलाफ उन्होंने बुराई काम किया है, इसके लिए परमेश्वर का आशीष को उसने खो दिया. அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க. इसलिए परमेश्वर का वचन कहता है तुम सचेत रहो. பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. तुम शैतान को जगह मत दो. பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. और शैतान को जगह मत दो. ஆமென். आमेन. அவன் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கிறான். वो ऐसा खोज रहा है. நம்ம எங்க வேலை செய்யற இடங்களா இருக்கலாம், हम चाहे हम काम करते हैं वहाँ जगह, எந்த இடத்துலயும் கவனமா இருக்கணும். और किसी भी जगह में हमें केयरफुल रहना है. நம்முடைய வாயின் வார்த்தைகள் கவனமா இருக்க வேண்டும். हम जो बात करते हैं वो हमारे बातों में भी केयरफुल रहना है. யாரோடு பேசும்போது தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. हम किसी के साथ हम बात करते हैं तो भी हमें जो बात नहीं करना है उसे हमें नहीं करना है. சின்ன சண்டை பாருங்க பெரிய சண்டை ஆயிடுது. छोटा झगड़ा भी बड़ा झगड़ा बन जाता है. அவங்க டிவி மத்த காரியங்கள்லாம் நியூஸ்களை பாருங்க, ஒரு சின்ன விஷயத்தினால பெரிய காரியங்கள்ல ஜீவனே அழிந்து போகிறத நாம் பார்க்கிறோம். टीवी न्यूज में देखिए, आप देखेंगे तो छोटा झगड़ा ही रहेगा, उसे बड़ा झगड़ा करके बहुत बड़ा न्यूज हो जाता है. கடவுள் நமக்கு இத அதனால தான் சொல்லியிருக்கார், நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. इसलिए परमेश्वर कहते हैं तुम सचेत रहो. தேவனுக்கு கீழ்ப்படிங்க. और परमेश्वर के अधीन बन जाओ. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. और शैतान का सामना करो. அவன் ஓடி போய் விடுவான். वो भाग जाएगा. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தா அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் ஓட ஆரம்பிச்சிருவான். अगर हम परमेश्वर के अधीन रहेंगे वो ऑटोमेटिकली वो भाग जाएगा. எபேசியர் 6வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. एफेसी की किताब में 6 अध्याय को लेंगे. அதுல 11வது வசனம் சொல்லுகிறது, उसमें 11 वचन में लिखा है நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के सारे हथियार बांध लो कि तुम शैतान की युक्तियों के सामने खड़े रह सको. ஆமென். आमेन. அங்க என்ன சொல்லுகிறது? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. वहाँ पर क्या कहता है? जो शैतान की युक्तियों के सामने खड़े रहने के लिए திராணி உள்ளவர்களாகும்படி और हमें युक्ति के लिए योग्य बनना है. Praise the Lord. हाँ, praise the அந்த Lord. திராணி வேணும் முதலாவது. वो हमारे लिए एक योग्य बनना है. ஆமென். आमेन. ஒரு தாவீதுடைய காலத்துல பெலிஸ்தீனர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் யுத்தம் நடந்தது. दाऊद के समय में फिलिस्तीन के और इजराइल लोगों के बीच में झगड़ा हुआ था. அங்க ஒரு பெலிஸ்தியன் கோலியாத்துங்கிற ஒரு ராட்சச மனிதன் வந்து அங்க என்ன சொல்லுகிறான்? என்னோடு எதிர்த்து நிற்க உங்கள யாருக்காவது திராணி இருக்கான்னு சொல்லி அவன் கேட்கிறான். वहाँ पर गोलियात करके एक राक्षस आदमी आकर कहता है, फिलिस्तीन आदमी आके इजराइल के खिलाफ कहता है कि मेरे साथ लड़ाई करने के लिए तुम में से कौन योग्य है. ஹல்லேலூயா. हालेलुया. 40 காலையில் 40 தடநாதல் நாளாக காலையிலும் சாயந்தரம் வந்து அவன் கேவலப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறான். उसने 40 दिन आकर वो ऐसा इजराइल के विरोध में ऐसा निंदा करके बात करता है. ஆமென். ஆமென். இஸ்ரவேல் தேசத்துல அங்க எத்தனையோ ராணுவ வீரர்கள் பெரிய பெரிய நபர்கள் இருந்தாங்க. அவங்களால எதிர்த்து நிக்க திராணி இல்ல. इजराइल के अंदर बहुत सारे वीर थे, लड़ाई के वीर थे, लेकिन कोई भी उनके सामने नहीं आ पाए. Praise the Lord. Praise the Lord. அந்த தாவீதுங்கிற ஒரு வாலிபன் வந்தான். उस जगह में दाऊद करके एक जवान लड़का आया. ஆமென். आमेन. அவன் திராணி உள்ளவனாக அவன் அங்க நின்று நான் இவனை எதிர்த்து போவேன் என்று சொன்னான். वो ऐसे मुकाबला करने के लिए मैं जाऊंगा करके एक ऐसा योग्य व्यक्ति बना. அவன் திராணி உள்ளவனாய் மாறினான்? கர்த்தருடைய நாமத்தை அவன் அறிந்து கொண்டிருந்தான். वो कैसा से योग्य व्यक्ति बन गया? वो परमेश्वर के वचन के द्वारा बना. இயேசுவின் நாமத்தை அவன் தரித்து கொண்டிருந்தான். और यीशु के नाम को उसने बांध लिया. ஹல்லேலூயா. हालेलुया. அவன் அந்த பெலிஸ்தியரை முறியடித்தான். और वो फिलिस्तीन को उसने नाश कर दिया. ஹல்லேலூயா. हालेलुया. தாவீதுடைய சரித்திரத்தை எடுத்தா எத்தனையோ ராஜாக்களை அவன் வெற்றி கொண்டான். और दाऊद को आप हिस्ट्री पढ़कर देखेंगे तो उसने कितने सारे राजाओं को उन्होंने हरा दिया. ஆமென். அந்த காலத்துல சீரியர் படை என்றால் ஒரு பயங்கரமான ஒரு வல்லரசாக அவங்க இருந்தாங்க. उस दिन में सीरिया वॉर बोलेंगे तो बहुत बड़ा एक सेना थी. ஆமென். आमीन. அவர்கள் எல்லாம் துண்டாடி போட்டான் தாவீது. और वो सारे सेनाओं को उस दाऊद ने मार डाल दिया. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படிப்பட்ட தாவீது எப்படி அவன் தேவனுடைய நாமத்தை சார்ந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ऐसा दाऊद कैसा परमेश्वर के नाम को बांध लिया. அப்ப திராணி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ऐसे हमें योग्य बनना है. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். और ऐसे क्लियर सफाई माइंड रहना चाहिए. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அசால்ட்டா எந்த காரியத்திலே நாம் செஞ்சிடக்கூடாது. मैंने तो उद्धार पा लिया है, चर्च जाता हूँ करके ऐसे ही हमें और रहना नहीं है. கவனமாக இருக்க வேண்டும். हमें अच्छे से ध्यान रहना है. பிரேயர் பண்ற நேரத்துல பிரேயர் ஒழுங்கா பண்ணிரணும். हम जब भी प्रार्थना करते समय बराबर प्रेयर करना है. ஹல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். और परमेश्वर के वचन को अच्छे से मानकर चलना है. இந்த தாவீதை பாருங்க. उस जगह में दाऊद को देखिए. இவன் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை இந்த கோலியாத்தை மடங்கடித்து கொன்று விட்டான். ऐसे दाऊद ने इस गोलियत राक्षस को मार डाल दिया. அவன் சிறிய படைகள் எல்லாம் முறியடித்தான். और सीरिया सेना को भी उसने नाश कर दिया. ஆனால் लेकिन தாவீதை குறித்து ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. दाऊद के बारे में एक कार्य लिखा है. யுத்த காலம், ராஜாக்குடைய யுத்த காலம் வந்தது. राजा के लिए युद्ध का समय आया. அவனுடைய படைகளையும் அவனுடைய பிரதான மந்திரிகளையும் அனுப்பி யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டு उसके सारे सेनाओं को, उसके सारे प्रधान लोगों को भेजकर இவன் வீட்டிலே தங்கியிருந்தான். ये घर में ही बैठ गया. ஹல்லேலூயா. हालेलुया. இவன் ராத்திரி வெனசராம் பகல்ல நல்லா தூங்குறான். ये दिन के समय में अच्छा सोता है. நல்லா தூங்கிட்டு சாயந்தரமா எழும்பி மொட்டை மாடிக்கு போறான். अच्छा सोकर अभी शाम को उठकर ऐसा टेरेस पे उठकर जाता है. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த மொட்டை மாடியில நின்று பார்க்க கூடாத காட்சிகளை பார்த்து பாவம் செய்து பாவத்துல விழுந்து விட்டான். उसने टेरेस पर खड़ा होकर जो काम उससे नहीं करना चाहिए था उसने काम कर दिया. ஹல்லேலூயா. हालेलुया. பிசாசுவானவன் தந்திரமுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. शैतान जो है वो ऐसा चाल रखने वाला है. கவனமாக இல்லைன்னா நம் வாழ்க்கை சக்கரத்தை அழித்து விடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. अगर हम ध्यान से नहीं रहेंगे तो उसका पूरा जिंदगी को खराब कर देगा. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. और प्रकाशित वाक्य 12 अध्याय को लीजिए. அங்க நீங்க எடுத்து வாசிக்கலாம். பிசாசை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर लेकर पढ़ेंगे तो शैतान के बारे में लिखा है. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் प्रकाशित वाक्य 12 अध्याय 3-4 நாம் வாசிப்போம். और 3 और 4 में पढ़ता हूँ. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளை முடிய சிவப்பான பெரிய வலுச்சர்ப்பம் இருந்தது.
एक और चिन्ह स्वर्ग में दिखाई दिया, और देखो एक बड़ा लाल अजगर था, जिसके 7 सिर और 10 सिंग थे, और उसके सिरों पर 7 राज मुकुट थे। அல்லேலூயா. हालेलुया। ஒரு பயங்கரமான ஒரு காட்சி அங்க தலை பகுதியில அங்க இருக்கிறதே அங்க எழுதப்பட்டிருக்கிறது. एक ऐसा भयानक रूप से ऐसा सिर के जगह में आप देख सकते हैं। ஆமென். आमेन। ஒரு வலு சர்ப்பத்தை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. एक ऐसा लाल अजगर के बारे में वहां पर लिखा है। அல்லேலூயா. हालेलुया। 7 தலைகள் அந்த 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளுடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. वहां पर ऐसा 7 सिर और 10 सिंग और उसके 7 सिर में राज मुकुट रखा है। எல்லாரும் அந்த தலையை பார்த்து கொண்டிருக்காங்க. और सब कुछ उन्होंने उनका सिर को देखा है। 4வது வசனம் சொல்லுது, 4वें वचन में लिखा है, அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து கீழே தள்ளினது. उसके पूंछ ने आकाश के तारों के एक तिहाई को खींचकर पृथ्वी पर डाल दिया। वो அல்லேலூயா. हालेलुया। நாமெல்லாம் தலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிற போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த பிசாசுனுடைய அந்த வலுசற்புடைய வால் பகுதி போய் வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கக்கூடிய நபர்களை கீழே தள்ளி போட்டது. हम देख रहे हैं इसका सिर को हम देखते हैं, लेकिन इसका पूंछ क्या करता है, वो स्वर्ग में जो तारे थे उसको एक तारे को नीचे गिरा दिया। அல்லேலூயா. हालेलुया। நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிற மனிதர்கள் இன்றைக்கு अनेகர் கீழே தள்ளப்பட்டு போய் விட்டார்கள். ऐसे तारों के जैसा ऐसे चमकने वाले लोगों को ऐसा नीचा गिरा देते हैं। அல்லேலூயா. கவனமாக நாம் இருக்க வேண்டும். इसलिए हमें ध्यान से रहना है। அல்லேலூயா. हालेलुया। பிசாசு தந்திரக்காரன் என்றே வேதம் சொல்லுகிறது. शैतान ऐसा चाल फंसाने वाला है। சிம்சோனை பாருங்க, सिमसोन को देखिए, எத்தனை அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன், कितना अभिषेक पाया हुआ इंसान है, கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். और परमेश्वर ने चुना हुआ पात्र है। அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு நிந்தையும் ஒரு அவமானமும் வந்து சேர்ந்துச்சு பாருங்க. उसके जीवन में कितना निंदा और अपमान आया। ஏன்? क्यों? அல்லேலூயா. हालेलुया। அவன் அசட்டுத்தனமா இருந்து விட்டான். उसने तुच्छ जैसा रहा। யூதாஸ் காரியத்தை நாம் பார்த்தோம். यूदास के बारे में भी हमने எத்தனை देखा, மகிமை அவனுக்கு காத்திருந்தது. कितना महिमा उसके लिए ठहरा था। கேயாசிய பாருங்க, गेहासी को आप देखिए, எலிசாக்கு பின்னால அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா அவன் வர வேண்டிய ஒரு மனுஷன். एलिशा के पीछे वो एक बड़ा भविष्यद्वक्ता बनने वाला था। அவனுடைய கொஞ்சம் பணத்துக்காக ஆசைப்பட்டு அவனுடைய வாழ்க்கையே சின்னபணம் ஆகிவிட்டது. थोड़े पैसे के लालच में उसने पूरा जिंदगी को उसने खो दिया। சவுல் ராஜாவை பாருங்க, शाऊल राजा को आप देखिए, இஸ்ரவேல் தேசத்துல முதல் ராஜா. इजराइल देश के पहला राजा थे। அவனுக்கு பின்னால அவனுடைய சந்ததி அவனுடைய பிள்ளைகள் ராஜாவாக இருக்க வேண்டியது. उसके बाद उसके संतान अच्छा सब कुछ राजा बनने वाले थे। எத்தனை பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் தேவன் தெரிந்து கொண்டார். कितना बड़ा आशीष बनने के कारण परमेश्वर ने उन्हें चुन लिया था। நட்சத்திரங்களாய் இருந்தார்களே, तारों जैसा थे वो लोग। இப்படி அநேகருடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாதனால அநேகர் ஆசீர்வாதத்தை இழந்து போய் விட்டார்கள். ऐसे आप बहुत सारे लोगों को आप देखेंगे तो परमेश्वर ने उनके लिए बहुत आशीष रखा था। தேவனோடு நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டும் நமக்கு. और परमेश्वर के साथ एक ऐसा अच्छा संबंध रहना है, கவனமா நாம் இருக்க வேண்டும். उसमें हमें अच्छे से ध्यान रहना है। வேதம் சொல்லுது தேவனுக்கு கீழ்ப்படி. इसलिए परमेश्वर कहते हैं परमेश्वर के वचन को अधीन रहो, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. और शैतान का सामना करो, அவன் ஓடி போய் விடுவான். वो भाग निकलेगा। நீ நட்சத்திரத்தை போல நீ பிரகாசிப்பாய். उसके बाद तुम तारों जैसा चमकने लगोगे। உன் குடும்பம் சாட்சியாய் மாறிவிடும். आपका परिवार गवाही बनेगा, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். आपके संतान आशीष உன் पाएंगे, தொழில் ஆசீர்வதிக்கப்படும். आपका बिजनेस आशीष உன் पाएंगे, ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். आपका सेवा आशीष पाएगा। ஆமென். आमेन। அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எபேசியர் 6:11 நாம் எடுத்து வாசித்தோம். उस वचन क्या कहता है एफेसियर 6:11 में? சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. सारा हथियार को आप बांध लो करके वचन कहता है। சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன? और सारा हथियार मतलब क्या है? அல்லேலூயா. 1 பேதுரு 3வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. पहला पत्रस 3 अध्याय को लीजिए, அங்க வேதம் சொல்லுகிறது. वहां पर वचन कहता है, எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 22 எடுத்து வாசிப்போம். पहला पत्रस 3 अध्याय में 22 को हम पढ़ेंगे। वह स्वर्ग पर जाकर परमेश्वर की दाहिनी ओर बैठ गया, और स्वर्गदूत और अधिकारी और सामर्थी उसके अधीन किए गए हैं। ஆமென். आमेन। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். हमारा परमेश्वर यीशु मसीह इस दुनिया में आए, நமக்காக அவர் யாவையும் செய்து முடித்துவிட்டு और हमारे लिए सब कुछ पूरा करके நம் பாவத்துக்காக மரித்து हमारे पापों के लिए मरकर 3ஆம் நாள் எழும்பினார். तीसरे दिन जीवित उठे, உயிரோடு எழும்பின ஆண்டவர் और जीवित उठे परमेश्वर 40 நாள் கழித்து और 40 दिन बाद பரலோகத்துக்கு போனார். और स्वर्ग राज्य में चले गए। அல்லேலூயா. हालेलुया। அங்க வேதம் சொல்லுகிறது தேவனுடைய
வலது பாதத்தில் இருக்கிறார். और वचन कहता है परमेश्वर की दाहिनी ओर बैठ गया. இப்ப எல்லா அதிகாரங்களும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. अभी सारा अधिकार प्रभु के हाथ में दिया அவர் गया है. தேவாதி தேவனாக இப்பொழுது இருக்கிறார். और अभी वो प्रभुओं का प्रभु बनकर बैठे हैं. அல்லேலூயா. हालेलुया. இப்ப நான்காவது அதிகாரம் 1-2 எடுத்து வாசிச்சு பாருங்க. अभी उसमें पहला पत्रस 4:1 में लिखा है. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் इसलिए जबकि मसीह ने शरीर में होकर हमारे लिए दुख उठाया, நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். तुम भी उसी मनसा को हथियार के समान धारण करो. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனில் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். क्योंकि जिसने शरीर में दुख उठाया वह पाप से छूट गया, ताकि भविष्य में अपना शेष शारीरिक जीवन मनुष्य की अभिलाषाओं के अनुसार नहीं वरन परमेश्वर की इच्छा के अनुसार व्यतीत करे. ஆமென். आमेन. அவன் என்ன வேதம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहता है? இனி அவன் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். अभी कहते हैं कि मनुष्य की अभिलाषा के अनुसार नहीं जिएंगे, अभी परमेश्वर की इच्छा के अनुसार वो जिएंगे. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வேதம் சொல்லுகிறது? और परमेश्वर के बच्चों के लिए क्या वचन कहता है? எப்போ நீ நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க முடியும்? और आप कब तारों के जैसा आप चमकेंगे? பரிசுத்தமாய் வாழ வேண்டும். और पवित्रता से जिएंगे तब. ஹல்லேலூயா. हालेलुया. நாம் மாம்சத்துல பரிசுத்தத்திற்காக நாம் பாடுபட வேண்டும். हम शारीरिक रीति में हमें पवित्रता के लिए लड़ना है. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தார். हमारा यीशु मसीह इस दुनिया में जिए. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்? और किस तरीके का जीवन बिताया? எந்த ஒரு பாவமும் அவரை நெருங்கவே முடியவில்லையே. और किसी तरीके का पाप उनको नजदीक में नहीं आया. அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். उस तरीके का वो विचार हमारे अंदर रहना है. கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த சிந்தை நமக்குள் வர வேண்டும். और जो मसीह में जो विचार था वो विचार हमारे अंदर रहना है. हालेलुया. हालेलुया. பரிசுத்த சிந்தை சர்வாயுத வர்க்கம் என்ற பரிசுத்த சிந்தை. और सारा हथियार मतलब पवित्र विचार. ஆமென். आमेन. நாம் அப்படி பாவம் இல்லாமல் வாழும் பொழுதுதான் பிசாசு நம்மை நெருங்க முடியாது. ऐसे बिना पाप के हम जिएंगे तभी शैतान हमने नजदीक नहीं आ सकता. யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. और यूहन्ना की किताब में 8:4 में पढ़ेंगे तो அங்க வேதம் சொல்லுகிறது, वहां पर वचन कहता है, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அவன் அடிமையா இருக்கிறான், அவன் விடுதலை கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. और 8:34 में लिखा है जो पाप करता है वो पाप का वो गुलाम बन जाता है. ஹல்லேலூயா. हालेलुया. அவன் ஒருவேளை நீங்க சபைக்கு போகலாம், மற்ற காரியங்கள் போகலாம், அவனுக்குள்ள சபை பாவம் இருந்தா அவன் விடுதலையான ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடையாது. हो सकता है वो चर्च भी जाएगा, लेकिन वो अगर उसमें पाप है तो वो पाप से वो छुटकारा नहीं पा सकता. வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். यीशु ने उनको उत्तर दिया, मैं तुमसे सच सच कहता हूँ कि जो कोई पाप करता है वो पाप का दास है. ஆமென். आमेन. தேவஜனமே, நாம் பரலோகம் போக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். परमेश्वर के प्रजा हमें स्वर्ग राज्य में बुलाया है प्रभु ने. நாம் பரலோகம் போக வேண்டும். हमें स्वर्ग राज्य में जाना है. இந்த உலகத்துல இயேசு வந்தார். इस दुनिया में परमेश्वर आए. பிறகு அவர் எல்லா காரியங்களும் 33 வருடத்தில் செய்து முடித்துவிட்டு திரும்ப பரலோகத்துக்கு போய்விட்டார். और यीशु ने 33.5 साल सारा काम पूरा करके फिर वापस स्वर्ग राज्य में लौट गए. அல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு நாமும் இந்த உலகத்தை விட்டு நாமும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. आज हम भी ये दुनिया के बाद हमें भी स्वर्ग राज्य में जाना है, यही प्रभु का इच्छा है. ஆனா நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் என்ன செய்கிறான்? लेकिन हमारे विरोधी शैतान क्या करता है? எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போடணும் இவனை. कैसा भी हमें नरक लेके जाना है करके. அவனுடைய ஒரே நோக்கம் அதுதான். और उसका यही मकसद है. அவன் சுற்றி வந்துகிட்டு இருக்கான். और वो घूम कर फिरता है. அல்லேலூயா. हालेलुया. நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். हम जो कार्य करते हैं उसे वो नोटिस करता है. அதனால நம்ம கவனமா தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. इसलिए हमें केयरफुली ध्यान से रहना है. அல்லேலூயா. हालेलुया. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. एबिरेयर की किताब में 12:1 में पढ़ेंगे तो அங்க வேதம் சொல்லுகிறது, वहां पर वचन कहता है, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற
இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஒரு ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். 12 में 1 पढ़ेंगे। इस कारण जबकि गवाही का ऐसा बड़ा बादल हमको घेरे हुए हैं, तो आओ हर एक रोकने वाली वस्तु और उलझाने वाले पाप को दूर करके वह दौड़ जिसमें हमें दौड़ना है धीरज से दौड़े। हालेलुया हालेलुया। நீங்க 12வது அதிகாரத்துக்கு முன்பாக 11வது அதிகாரத்தை முழுவதும் நீங்க வாசிச்சு வந்தீங்கன்னாக்க आप ये 12 अध्याय से 11 अध्याय को पढ़ेंगे तो அநேகருடைய பரிசுத்தவான்களுடைய சாட்சிகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. बहुत सारी पवित्रता उनके लोगों के जीवन में आप देख அவர்கள் இந்த सकते हैं। உலகத்துல வாழ்ந்து ஒரு ஜெயம் பெற்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள். उन्होंने इस दुनिया में एक ऐसा अच्छा गवाही का जीवन बिताकर अच्छा दौड़ पूरी करी है। இன்னைக்கு அதைத்தான் சொல்லுகிறது, நீங்களும் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. आज वही कहते हैं आप भी इस दुनिया में जी रहे हैं। நாமும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் கடந்து போக போகிறோம். हमें भी इस दुनिया के बाद हमें जाना है। ஆமென் आमेन। அப்ப இந்த உலகம் எப்படி இருக்குன்னு அங்க எழுதப்பட்டிருக்கிறது. इसलिए ये दुनिया कैसा है करके लिखा है। நாம் வாழ்கிற உலகத்துல நம் பக்கத்திலேயே நெருங்கி நிக்கிற பாவம்னு வேதம் சொல்லுகிறது. वहाँ पर लिखा है जो उलझाने वाले पाप नजदीक है करके लिखा है। அல்லேலூயா हालेलुया। நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு என்று வேதாந்தத்துல சொல்லப்படுகிறது. हमारे और घेरा हुआ ऐसा पाप को हमें दूर करना है करके लिखा है। Praise the Lord। Praise the Lord। நம்ம விட்டு பாவம் ரொம்ப தூரமா கிடையாதுங்க. हमसे पाप बहुत दूर नहीं நீங்க है। இருக்கிற இடத்துல பாவம் உங்களை சுத்திக்கிட்டு இருக்கு. आप जहाँ पर है वहाँ पर ही पाप ऐसा घूम रहा है। நாம் வாழ்கிற இந்த உலகத்துல பாவம் ரொம்ப அருகாமையில இருந்துகிட்டு இருக்கிறது. हम जो जीते हैं जीवन में पाप एक सब बहुत नजदीक है। Praise the Lord। हालेलुया। அதான் வேதம் சொல்லுகிறது, ரொம்ப கவனமா நீங்க இருக்க வேண்டும். इसलिए वचन कहता है आपको बहुत सचेत रहना இந்த है। பாவம் நிறைஞ்ச உலகத்துல ये पाप से भरा हुआ दुनिया में விசுவாசத்தை துவக்கினவர் இயேசு கிறிஸ்து. और विश्वास को शुरुआत किया यीशु मसीह। அவர்தான் நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்தார். और उन्हें नहीं हमें विश्वास दिया है। அந்த விசுவாசத்தை முடிக்க போகிறவரும் அவர்தான். और विश्वास को अंत करने वाले भी वही है। நமக்கு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். हमारे लिए एक ऐसा दौड़ रखा है। அந்த நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கடவோம். और जो दौड़ हमारे लिए रखा है उस दौड़ में एक धीरज से हमें दौड़ना है। நமக்குன்னு ஒரு ஓட்டம், ஒரு பாதை, உனக்குன்னு ஒரு லைஃப் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். आपके लिए एक दौड़ है, आपके लिए एक ऐसा जीवन रखा है। அல்லேலூயா हालेलुया। நீங்க கவனமா இதுல நீங்க போக வேண்டும். आप इसमें से ध्यान से उसमें चलना है। அல்லேலூயா हालेलुया। இல்லனா ஓட்டத்துல நீங்க தோற்று போய் விடுவீர்கள். नहीं तो आप दौड़ में आप हार जाओगे। பாவம் சுத்தி நிக்கிறது. पाप ऐसा घेरा हुआ है। நீங்க எங்க பார்த்தாலும் பாவம். आप जहाँ पर भी देखिए आज पाप है। பயங்கரமான பாவத்தை பிசாசு கொண்டு வந்து அவன் என்ன சொன்னா, அவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்க முடியாதபடி அப்படியே அமுக்குறான். आज ऐसा भयानक ऐसा पाप को एक मनुष्य के जीवन में रखकर उसका उजियाला नहीं आना चाहिए करके एक ऐसा अंधकार रखता है। ஆமென் आमेन। எங்களுடைய ஊர்ல லந்துருன்னு சொல்லி ஒரு லைட் இருக்கும். லந்துருன்னு சொல்லி ஒரு லைட்டு. அந்த காலங்கள்லாம் லைட், நான் வாழ்ந்த எங்க வீட்டுல லைட்டு இந்த கரண்ட் லைன் கிடையாது. उस दिन में हमारे गांव में ऐसा लाइट नहीं था, तो इसके लिए एक लंगुरु करके बोलते हैं, वो கண்டி कंदिल करके। அல்லேலூயா हालेलुया। அது கிளாஸ் அப்படி அந்த பத்தி ஏத்தி அந்த கிளாஸ் மூடி இருக்கும். அதை பச்சா ராத்திரி முழுவதும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். वो ऐसा ग्लास के अंदर वो ऐसा दीप लगाएंगे, वो रात पूरा जलते रहेगा। ஆமென் आमेन। நாங்க என்ன செய்வோம்னா, அந்த சாயந்தரம் வந்து போதும் அந்த கிளாஸை கலட்டி அதை நல்லா சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிட்டு திரும்ப எண்ணெய் மண்ணெண்ணெய் எல்லாம் ஊற்றி அதை விளக்கு வைப்போம். हम क्या करते थे, हम शाम के समय में वो ग्लास को निकाल कर उसमें सारा सफाई को साफ सफाई करके उसमें दीप लगाएंगे। அந்த ராத்திரியில எரியும் பொழுது அந்த வெளிச்சத்தினுடைய நல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அங்கங்க கருப்பு அடிக்கும், அப்படியே கருப்பு அடிச்சிடும். ऐसे रात पूरा जलते समय वो ऐसा जलने के समय में ग्लास पूरा ऐसा थोड़ा जलने की वजह से वो काला बन जाता था। அதை உடனே கிளீன் பண்ண வேண்டியிருக்கும். उसे तुरंत हमें साफ करना पड़ता ஒருவேளை था। நீங்க கிளீன் பண்ணலன்னா மறுநாள் நீங்க அன்னைக்கு நைட் அப்படியே நீங்க ஏத்திட்டீங்கன்னா ஒழுங்கா லைட் வெளிச்சம் தெரியாது. अगर आप उसे क्लीन नहीं करेंगे, वो उसको वैसे ही आप दूसरे दिन भी वैसे ही जलाएंगे तो वो काला दिखेगा। அல்லேலூயா हालेलुया। வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. और वचन यही कहता है, அதை நாம் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். उसे आपको सफाई करते ही நம் रहना மனசு है। சுத்தமாக வேண்டும். हमारा दिल सफाई रहना நம்முடைய है। லைஃப் சுத்தமா இருக்க வேண்டும். हमारा जीवन पवित्र रहना है। ஆமென் आमेन। பொறுமையோடு ஓட வேண்டும். हमें धीरज के साथ दौड़ना है। எப்படியாவது பரலோகம் போய் சேர வேண்டும். कैसा भी हमें स्वर्ग राज में पहुंचना है। Praise the Lord. Praise the Lord। மார்க்கு புத்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது मार्क 6:20 में पढ़ेंगे तो அங்க இப்படியாக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு புத்தகம் 6வது அதிகாரம் मार्क पुस्तक 6वां अध्याय 20 மார்க் 6:20 நாம் எடுத்து பார்த்தா, எதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து
விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். क्योंकि हेरोदेस यूहन्ना को धर्मी और पवित्र पुरुष जानकर उसे डरता था और उसे बचाए रखता था और उसकी बातें सुनकर बहुत घबराता था, पर आनंद से सुनता था। அல்லேலூயா. हालेलुया। இங்க என்ன வாசிக்கிறோம்? यहाँ पर हम क्या पढ़ते இங்க हैं? யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर यूहन्ना के बारे में लिखा है। யோவான் ஸ்நானகன் बपतिस्मा यूहन्ना, அவன் என்ன செய்யறாப்ல? அவன் பரிசுத்தவனாய் இருக்கிறான். और वो क्या है? वो पवित्र है। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஏரோது ராஜா ये हेरोद राजा அவனை பார்த்து யோவானை பார்த்து பயப்படுகிறான். अभी यूहन्ना को देखकर डरता है। அல்லேலூயா. हालेलुया। ஏரோது ஒரு ராஜா. हेरोद जो है वो राजा है। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் யோவான் கர்த்தருடைய ஊழியக்காரன். लेकिन यूहन्ना है वो परमेश्वर के दास है। ஆனால் ஏரோது ராஜா இந்த யோவானுடைய பரிசுத்தத்தை பார்த்து அவன் பயப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. अभी हेरोद यूहन्ना का पवित्र को देखकर डरता है। ஏனால் இந்த ஏரோது ராஜா ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான். क्योंकि हेरोद राजा ने एक पाप करता था। அந்த பாவத்தின் நிமித்தம் அவனுக்கு பயம் வந்து விட்டது. वो पाप के कारण उनके मन में घबराहट आया। அல்லேலூயா. हालेलुया। எந்த ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டிருக்கிறானோ अगर जो कोई मनुष्य पाप करता है तो அவனுடைய வாழ்க்கையில அடிமைத்தனம் இருக்கும், उसके जीवन में एक ऐसा गुलामी रहेगा, பயம் இருக்கும், डर रहेगा, அவன் எழும்ப முடியாதபடி அந்த பாவம் அவனை அமுக்கிக்கிட்டே இருக்கும். उसे उठ नहीं सकता, ऐसा वो पाप, ऐसा डर वो उसको दबाते रहेगा। Praise the Lord. Praise the Lord. அவன் எழும்ப முடியாது, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. उसे उठ नहीं सकता करके वचन क्लियरली कहता है। சாத்தான் அவனை மேற்கொள்ள முடியாதபடி எப்பவும் தடை பண்ணிக்கிட்டே இருப்பான். वो शैतान हमेशा वो प्रबल नहीं कर सकता करके वो वैसा दबाते रहेगा। அதனால தான் பவுல் சொல்லுகிறார், சர்வாயுத வர்க்கமாகிய பரிசுத்தம் உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று தெளிவாய் சொல்லுகிறது. इसलिए बाइबल पौलुस कहता है कि सारा हथियार को बांधकर तुम्हें रहना है। ஆமென். आमेन। இந்த பரிசுத்தம் இல்லாம நம்ம பிசாசை மேற்கொள்ள முடியாது. अगर ये बिना पवित्र के द्वारा हम शैतान का सामना नहीं कर सकते। இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார், நீ பரிசுத்தமாயிரு. यीशु मसीह ने भी यही कहा है, तुम पवित्र बनो। பாவத்தை மேற்கொள்ள அவனுக்கு பரிசுத்தம் தேவை. पाप को जय पाने के लिए आपको पवित्रता जरूरी है। பிசாசை மேற்கொள்ள அவனுக்கு பரிசுத்தம் வேண்டும். शैतान का सामना करने के लिए आपको पवित्रता जरूरी है। அல்லேலூயா. हालेलुया। எப்படியாவது பரலோகம் போக வேண்டும். कैसा भी स्वर्ग राज्य में जाना है। இன்னொரு சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லும் பொழுது और एक सारा हथियार मतलब 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. और पहला तेसलोनिकेयर 5वें अध्याय को लेंगे। 8வது வசனம் சொல்லுகிறது, उसमें 8वें वचन में लिखा है। 1 தெசலோனிக்கேயர் 5:8 எடுத்து வசனத்தை வாசிப்போம். पहला तेसलोनिकेयर 5:8 में पढ़ेंगे। பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சிராவையும் தரித்திருக்க கடவோம் என்று அங்க வேதம் சொல்லுகிறது. पर हम जो दीन के हैं विश्वास और प्रेम की झिलम पहनकर और उद्धार की आशा का टोप पहनकर सावधान रहे। Praise the Lord. Praise the Lord. அங்க நமக்கு அறிமுகம் என்ன சொல்லுது? நாம் பகலுக்குரிய பிள்ளைகள். हमें उसमें क्या प्रकट करते हैं? हम जो दीन के हैं। பாவம் செய்கிறவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ராத்திரியில தான், இருள்ல தான் பாவம் செய்வார்கள். पाप करने वाले जो है अंधियार रात में ही करते हैं। பகலுக்குரியவர்கள் பகல்ல பாவம் செய்ய மாட்டார்கள். जो दीन के हैं वो पाप नहीं करते। அப்ப அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? इसलिए वचन क्या कहता है? நாம் பகலுக்குரியவர்கள், हम जो दीन के हैं, நீங்க தெளிந்தவர்களாய் இருந்து आप सावधानी बनकर விசுவாசம், அன்பும் என்னும் மார்க்கவசத்தை நீங்க அணிந்து கொள்ள வேண்டும். विश्वास और प्रेम की झिलम पहनकर और उद्धार की आशा का टोप पहनना है। இங்க சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லும் பொழுது விசுவாசத்தையும் அன்பையும் குறிக்கிறது. यहाँ पर हथियार का मतलब है विश्वास और प्रेम को दर्शाता है। அல்லேலூயா. हालेलुया। முதலாவது நான் சொன்னேன் பரிசுத்தம் இருக்க வேண்டும். और पहला मैंने कहा पवित्रता जरूरी है। இரண்டாவது இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது? और दूसरा यहाँ पर वचन क्या कहता है? விசுவாசம். विश्वास। 1 யோவான் 5வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. और पहला யோனா 5वें अध्याय को लीजिए। 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. और 4 वचन को पढ़िए। நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. और वहाँ पर लिखा है हमारा विश्वास ही जो दुनिया को विजय पा सकते हैं। ஆமென். आमेन। கர்த்தர் நமக்கு ஒரு விசுவாசம்ங்கறதை அவர்தான் நமக்கு தொடக்கி இருக்கிறார். और परमेश्वर ही हमारे लिए विश्वास को शुरुआत करके दिया है। அவர்தான் அதை முடிக்க போகிறார். और वही अंत भी वही करेंगे। இப்போ தேவனுடைய இந்த விசுவாசம் இது வந்து வரமாகவும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. अभी वचन कहता है विश्वास जो है वो वरदान भी है करके, கனிகளாகவும் இருக்கிறது. उसे वो फल भी है। ஆவிக்குரிய கனிகள்லயும் விசுவாசம் வருகிறது. और आत्मिक फल में भी विश्वास आता है। வரங்கள்லயும் விசுவாசம் என்று வரம் வருகிறது. और आत्मिक वरदान में भी विश्वास आता है। அப்ப இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? इसलिए वचन क्या कहता है? உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம்,
आपके अंदर जो विश्वास है, உங்களுக்குள்ள விசுவாசம் வேண்டும். आपके अंदर विश्वास रहना है. அல்லேலூயா. हालेलुया. ஜெபம் பண்ணும் பொழுது விசுவாசம் வேண்டும். प्रार्थना करते समय विश्वास வேத रहना है. வசனங்களை வாசிக்கும் பொழுது விசுவாசம் வேண்டும். बाइबल पढ़ते समय में भी हमारे अंदर विश्वास रहना है. ஆமென். आमेन. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள சரியா செயல்பட்டா உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நீங்க மாறி விடுவீர்கள். अगर आपके अंदर ये विश्वास सही तरफ से वो काम करेगा तो आप ये संसार को भी आप जय करेंगे. எபிரேயர் 11:6ல சொல்லுகிறது. एब्रेयर 11:11 में लिखा है, தேவனுக்கு பிரியமா இருக்கணும் அப்படினா अगर हम परमेश्वर का प्रिय बनना है தேவன் மேல் விசுவாசம் நமக்கு வேண்டும். हम परमेश्वर से विश्वास रहना है. அவர் உண்டென்றும் वो है करके அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டுமா? वो है और वो प्रतिफल देने वाले हैं करके हमें विश्वास करना है. ஹalleluya. हालेलुया. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா நீங்க வாழவே முடியாதுங்க. और बिना विश्वास के हम परमेश्वर के प्रसन्न नहीं बन सकते. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ये वीडियो आप देख रहे हैं. ஒருவேளை நீங்க உங்களுடைய சின்ன மொபைல்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. हो सकता है आप छोटे मोबाइल में भी आप देख सकते हो. விசுவாசத்தோடு நீங்க பாருங்க. आप विश्वास के साथ इसे देखिए கர்த்தர் உங்களுக்கு நன்மையிலே கொண்டு வருவார். और परमेश्वर आपको भलाई को लेके இது आएंगे. ஜீவனுள்ள வார்த்தை என்று நீங்க நம்புங்க. ये जीवन का वचन है करके आप विश्वास कीजिए. ஹalleluya. हालेलुया. தேவன் அதிலே பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். और परमेश्वर इसमें बड़ा आशीष को लेके आएंगे. ஹalleluya. हालेलुया. ரோமர் 10வது அதிகாரம் 16 17 எடுத்து வாசிக்கும் பொழுது रोमियो की किताब में 10 16 17 में पढ़ेंगे. விசுவாசம் எப்படி வரும்? और विश्वास कैसा आएगा? கேள்வியினால் வரும். और प्रश्न के द्वारा आएगा. கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வருமா? और प्रश्न कैसा आता है? परमेश्वर के वचन के द्वारा. ஆமென். आमेन. விசுவாசம் எப்படி வரும்? और विश्वास कैसा आएगा? எப்படி அது வளரும்? कैसा बढ़ेगा? விசுவாசம் கேள்வியினால் வரும். और विश्वास प्रश्न के द्वारा मिलता है. 16 17 परंतु सबने उस सुसमाचार पर कान न लगाया. यशाया कहता है, हे प्रभु, किसने हमारे सुसमाचार पर विश्वास किया है? अतः विश्वास सुनने से और सुनना मसीह के वचन से होता है. आमेन. आमेन. हालेलुया. हालेलुया. விசுவாசம் கேள்வியினால வரும். और विश्वास जो है प्रश्न के द्वारा आता है. கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். और प्रश्न परमेश्वर के वचन के द्वारा आता है. ஆமென். आमेन. அந்த உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறது. आपके अंदर जो विश्वास है वही स्वर्ग राज्य में आपको लेके जाएगा. ஆமென். आमेन. வேதத்தை வாசிக்க வேண்டும். वचन को पढ़ते रहना है. அதற்காகத்தான் வேதத்தை வாசிக்க வேண்டும். इसलिए बाइबल को हमें पढ़ना है. வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள விசுவாசம் வளர ஆரம்பிச்சிடும். जितना बाइबल पढ़ते रहेंगे उतना आपके अंदर विश्वास बढ़ेगा. தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு விசுவாசம் வளர ஆரம்பிச்சிடும். और परमेश्वर के वचन सुनते सुनते आपके अंदर विश्वास बढ़ेगा. हालेलुया. हालेलुया. 1 யோவான் 2:14 சொல்லுகிறது, இந்த வசனம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது விசுவாசம் வளரும். तो पहला यूहन्ना में लिखा है, जब परमेश्वर का वचन आपके अंदर बना रहेगा. வசனம் நமக்குள்ள இருக்க வேண்டும். हम ये वचन हमारे अंदर बनना है. சத்தியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ये सत्य हमारे अंदर बनना அந்த है. சத்தியத்தின் பிரகாரம் நாம் வாழ வேண்டும். और ये सत्य के अनुसार हमें जीवन जीना है. அவரோடு நிலைத்திருக்க வேண்டும். और प्रभु के बंदर बने रहना है. அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். और प्रभु के अधीन बनना है. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் வளர ஆரம்பிச்சிடும். और तब आपका अंदर विश्वास बढ़ते जाएगा. பரிசுத்தம் வேண்டும். पवित्रता चाहिए. இரண்டாவது விசுவாசம் வேண்டும். दूसरा विश्वास चाहिए. மூன்றாவது அன்பு. और तीसरा प्रेम. ஹalleluya. हालेलुया. நாம் வாசித்தோம் அந்த விசுவாசம் அன்பு என்று சொல்லி நாம் வாசித்தோம். हमने वहां पर पढ़ा विश्वास और प्रेम. ஆமென். आमेन. கொலோசியர் 3வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. कोलोसियर 3 चैप्टर को आप लीजिए. அங்க கொலோசியர் 3வது அதிகாரத்துல वो कोलोसियर 3 चैप्टर में लिखा है. 12-13வது வசனம் சொல்லுகிறது. और उसमें 12-13 में लिखा है. ஹalleluya. हालेलुया. என்ன சொல்லுகிறது? क्या कहता है? ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். इसलिए परमेश्वर के चुने हुओं को समान जो पवित्र और प्रिय है, बड़ी करुणा और भलाई और दीनता और नम्रता और सहनशीलता धारणा करो. और यदि किसी को किसी पर दोष देने का कोई कारण हो तो एक दूसरे को सह लो और एक दूसरे के अपराध को क्षमा करो. जैसा प्रभु ने तुम्हारे अपराध क्षमा किए वैसे ही तुम भी करो. हालेलुया. हालेलुया. பாருங்க, அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? देखिए यहाँ पर वचन क्या कहता है? நாம் தேவன் தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். हमें परमेश्वर ने हमें चुना है. நாம் பரிசுத்தராய் இருக்கிறோம். हम पवित्र है.
நாம் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோம். हम परमेश्वर के प्रसन्न हैं, ஆகையினால इसीलिए நீங்க எப்படி இருக்கணுமா, इसलिए आपको कैसा रहना है, உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு, इसलिए आपको बड़ी करुणा और भलाई और दीनता और नम्रता और सहनशीलता को धारणा करना है. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். अगर यदि आप में से किसी को कमी है तो एक दूसरे को क्षमा करके आपको सपोर्ट करना है. Praise the Lord. Praise the Lord. இது எப்படி இந்த காரியங்கள் இந்த உருக்கமான இரக்கங்கள்லாம் உண்டாகிறது? और यहाँ पर कैसे इस करुणा और भलाई कैसा होगा? எப்படி மற்றவர்களை நாம் மன்னிக்க முடியும்? और हम कैसे हम एक दूसरे को माफ कर सकते हैं? ஹல்லேலூயா. हालेलुया. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5:5 சொல்லுகிறது, और वचन कहता है रोमियो की किताब 5:5 में, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு நம் இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. हमारे लिए दिए गए पवित्र आत्मा के द्वारा हम एक दूसरे को क्षमा कर सकते हैं. அந்த அன்புக்குள் தான் இந்த தயவு, மன்னிப்பு, இரக்கம் எல்லாமே அடங்கி இருக்கிறது. उस पवित्रता के द्वारा वो प्रेम में सब कुछ ढका हुआ है. அந்த அன்பு நமக்குள்ள வரும் பொழுது, जब वो परमेश्वर का प्रेम हमारे अंदर आएगा, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குணாதிசயங்கள் மாற ஆரம்பிக்கிறது. तभी हमारे जीवन में सारा गुण बदल जाएगा. பழைய ஏற்பாடு காலத்துல पुराना नियम में தேவன் சவுலை ராஜாவாக தெரிந்து கொண்ட பொழுது परमेश्वर ने शाऊल को राजा नियमित किया. சாமுவேல் மூலமாக சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். और सामुएल के जरिए ही वो राजा को अभिषेक किया. அப்ப சாமுவேல் சொல்லுகிறார், நீ போய் கொண்டிருக்கும் பொழுது குறிப்பிட்ட இடத்துல வரும் பொழுது உன்னுடைய இருதயம் மாறும். और जो सामुएल भविष्यद्वक्ता कहते हैं कि तुम जाते समय तुम्हारा हृदय चेंज हो जाएगा. நீ வேறு ஒரு மனுஷனாய் மாறி விடுவாய். तुम दूसरे इंसान बदल जाओगे. அல்லேலூயா. हालेलुया. அப்படியே தேவனுடைய அந்த ஆவி அவன் மேல் அந்த அபிஷேகம் வந்த பொழுது அவன் அப்படியே மாறிவிட்டான். और वैसे ही परमेश्वर का आत्मा उनके अंदर आया, उनका हृदय चेंज हो गया. இப்ப சவுல் ராஜாவாக மாறும் பொழுது अभी शाऊल राजा बनते समय ஒரு சிலர் சொல்லுகிறாங்க, कुछ लोग बोलते हैं, இவனா நம்மள ஆள போகிறான், ये हमें राजकरण करने वाला है, இவனால ஒண்ணும் செய்ய முடியாது. इससे तो कुछ काम नहीं कर அவனை सकता. கேவலமா பேசுறாங்க சவுலை. इससे जो है ऐसा निंदा करके बोलते हैं. அப்ப அந்த சவுல் என்ன செய்யறான், तब शाऊल क्या करता है, அதை கேட்டு கேட்காதவனை போல போயிட்டு இருக்கிறான். उसे वो सुनकर भी अनसुना कर देता है. அவனுக்கு கோபம் வர கிடையாது. उसे गुस्सा नहीं आया. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா அவனுக்குள்ள அன்பு இருந்தது. क्योंकि उनके अंदर प्रेम था. தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருந்தது. परमेश्वर का प्रेम उनके अंदर डाला. தேவனுடைய மனதுருக்கம் அவனுக்குள்ள இருந்தது. और परमेश्वर का करुणा उनके अंदर था. இப்படி இவர்கள் கேவலமா பேசுகிறார்கள் சொல்லிட்டு அவங்களை கொல்லணும் அடிக்கணும் அப்படி நினைக்கவே கிடையாது. ऐसा बोलते हैं करके उन्हें नाश करना है करके उसको गुस्सा नहीं आया. தேவனுடைய அன்பு அவனுக்குள்ள ஊற்றப்பட்டிருந்தது. उनके अंदर प्रेम परमेश्वर ने उनके अंदर डाला था. இந்த அன்புதான் நமக்கு உங்களுக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. और यही प्रेम आपके अंदर भी डाला है. அல்லேலூயா. हालेलुया. இப்ப வேதம் என்ன சொல்லுகிறது, अभी वचन क्या कहता है, சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லும் பொழுது और सारा हथियार मतलब இந்த அன்பு நமக்குள் இருக்க வேண்டும். ये प्रेम हमारे अंदर होना है. ஆமென். आमेन. நீ அப்படி அந்த அன்பு ஊற்றப்பட்டா நாம் மற்றவர்களை மன்னிப்போம். ऐसा प्रेम हमारे अंदर रहेगा तो हम दूसरे को क्षमा कर सकते அவர்கள் हैं. மேல் இரக்க குணத்தை நாம் காண்பிப்போம். उनके ऊपर हम दया कर सकते हैं. இந்த சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய் ये शाऊल ने परमेश्वर के वचन को नहीं माना கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படியாம போனதுனால और परमेश्वर के खिलाफ उन्होंने काम किया, इसलिए தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி விட்டார். और परमेश्वर का आत्मा उनसे दूर अलग हो गए. அவன் மேல ஒரு பொல்லாத ஆவி வந்து அமர ஆரம்பித்து விட்டது. और उनके ऊपर एक ऐसा दुष्ट आत्मा उतर का ஒரு है. பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்த உடனேயே एक ऐसा दुष्ट आत्मा उसके अंदर आया तो இவன் ஒரு பொல்லாத மனிதனா மாறி விட்டான். एक ऐसा दुष्ट व्यक्ति बन गया. ஆமென். आमेन. இந்த தாவீது இந்த கோலியாத்தை மேற்கொண்டு யுத்தம் பண்ணி அவன் தலையை துண்டித்து வரும் பொழுது जब ये वो दाऊद जो गोलियत के सिर को काट कर लेके आते समय அங்க இருந்த அந்த அந்த தேசத்தினுடைய பெண்கள்லாம் ஒரு பாடல் பாடினாங்க. वहाँ के देश के स्त्रियों ने ऐसा गीत गाया. என்ன பாட்டு பாடினாங்க, क्या गीत गाए, சவுல் கொன்றது 1000 और शाऊल ने मारा 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லி பாடினாங்க. लेकिन दाऊद ने मारा 10,000 करके उन्होंने गीत गाया. அதை கேட்ட உடனே சவுலுக்கு जब शाऊल ने सुना इस बात को ஒரு எரிச்சல் உண்டாச்சு. एक ऐसा उनके मन में एक ऐसा जलन उत्पन्न हुआ, கோபம் வர ஆரம்பித்தது. गुस्सा उत्पन्न हुआ. அந்த நாள்ல இருந்து தாவீதை கொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணான். उस दिन से लेकर वो ऐसा उसको मार डालने के लिए वो निर्णय करता है. அல்லேலூயா. हालेलुया. ஒரு நாள் தேவ அன்பினால் அவன் நிரப்பப்பட்ட பொழுது அவனை குறித்து அவனை கேவலமா பேசும்போது அவன் என்ன செய்யறான், எந்த பிரச்சனை இல்லாம அவன் விட்டுட்டு அப்படியே கேட்காதவன போற போனா. एक समय में वो ऐसा किसी ने निंदा किया फिर भी वो अनसुनी करके वो ऐसा प्रेम से वो चला जाता है.
ஆனா இன்னைக்கு அவன் தேவனுடைய அன்பு அவனுக்குள்ள இல்லாம தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம இருந்தால் பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்ததுனால आज वो परमेश्वर की बात को नहीं माना, इसके लिए उसके अंदर एक ऐसा दुष्ट आत्मा आया। இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில பாருங்க தாவீதை கொல்ல பார்க்கறான்। आज उसके जीवन को देखिए आप, वो दाऊद को मार डालने के लिए सोचता है। आमेन आमेन। தேவனால் நாம் தேவனுடைய அன்பால் நிறைந்திருக்க வேண்டும்। हम परमेश्वर के प्रेम से हमें भरना है। மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும்। हम दूसरों को क्षमा करना है। அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும்। और तब भी हमारे जीवन में अद्भुत होगा। இந்த உலகம் அன்பற்ற உலகம்। ये जो दुनिया है बिना प्रेम के द्वारा है। ஆனால் நம்முடைய ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது। लेकिन हमारा परमेश्वर प्रेम से भरा हुआ है। நம்முடைய ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார்। हमारा परमेश्वर प्रेमी है। ஆமென்। आमेन। ஆகையினாலே வேதம் என்ன சொல்லுது? நாம் அன்புள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும்। इसीलिए वचन क्या कहता है? हमें भी प्रेमी बनना है। சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க। और सारा हथियार को बांध लेना है। ஆமென்। आमेन। பரிசுத்தமாய் இருக்க வேண்டும்। और पवित्रता से रहना है। விசுவாசமாய் இருக்க வேண்டும்। विश्वास से रहना है। அன்புல நிறைஞ்சிருக்க வேண்டும்। और प्रेम से भरा हुआ रहना है। ஆமென்। आमेन। இப்படி நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தால் अगर हम इस तरीके का जीवन बिताएंगे तो கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார்। हमारा परमेश्वर हमारे संग பிசாசு रहेंगे। ஓடி போய் விடுவார்। और शैतान भाग जाएगा। எப்பவும் நம்மளை விட்டு ஆண்டவர் விலகவே மாட்டார்। और कभी भी हमसे दूर नहीं होंगे நீங்க அவருக்கு परमेश्वर। வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிங்க। आप सिर्फ परमेश्वर के वचन को अधीन रहो। அல்லேலூயா। हालेलुया। நீங்க விரல் நீட்டினா பிசாசு ஓடி போய் விடுவான்। आप ऐसा उंगली दिखाएंगे तो शैतान भाग जाएगा। அல்லேலூயா। हालेलुया। நீங்க வேதத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தா आप अगर बाइबल को पढ़कर देखेंगे तो மத்தேயு 8வது அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது मत्ती 8 चैप्टर में पढ़ेंगे तो நூற்றுக்கு அதிபதிங்கிற ஒரு மனிதன் வந்து சொல்லுகிறான்। एक ऐसा बड़ा सूबेदार आकर कहता அவனுடைய है வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான்। उसका जो दास है वो बीमारी में है। அல்லேலூயா। हालेलुया। குறிப்பிட்ட நபர்களை அனுப்பி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும்படியாக அனுப்புகிறாப்ல। और कुछ लोगों को भेजकर परमेश्वर से विनती करता है। அவங்க போய் வேண்டிக் கொள்ளுகிறார்கள்। और वो जाके विनती करते அவன் हैं। நூற்றுக்கு அதிபதி। और वो सूबेदार है। அல்லேலூயா। हालेलुया। நான் சொல்லுகிறேன், நான் சில பேர் நான் போறான் வானா வர்றான், எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது। और वो कहता है मैं कुछ लोगों को जाओ बोलेगा तो जाता है, बोलेंगे तो आता है। ஆமென்। आमेन। ஆனால் நான் எனக்கு மேலான ஒரு அதிகாரம் இருக்கிறது। और मुझे एक अधिकार है और मेरे ऊपर एक अधिकार दिया है। ஆமென்। அந்த கவர்மெண்ட் எனக்கு மேலான ஒரு அதிகாரம் இருக்கிறாங்க। और मेरे ऊपर गवर्नमेंट का अधिकार है। அந்த கவர்மெண்ட்டுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டி இருக்கிறது। और उस गवर्नमेंट को हमें अधीन बनना है। அந்த மேலான அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிகிறேன்। और वो ऊपर का अधिकार को मैं अधीन मानता हूँ। அந்த எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது। लेकिन मुझे भी एक अधिकार दिया है। எனக்கும் அவர்கள் கீழ்ப்படிகிறார்கள்। और मुझे वो लोग अधीन मानते हैं। அல்லேலூயா। हालेलुया। அந்த மேலான கடவுளுடைய அதிகாரம் அவருக்கு நீங்க கீழ்ப்படிந்தால் और जो ऊपर वाला अधिकार उसको हम मानेंगे तो இயேசு உங்களோடு இருப்பார்। यीशु आपके साथ रहेंगे। அப்பொழுதுதான் பிசாசு ஓடி போவான்। तब ही शैतान तुमसे भाग जाएगा। அல்லேலூயா। हालेलुया। நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு சட்டதிட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படியாம இருந்தா, अगर हम परमेश्वर की आज्ञा नियमों को अगर पालन नहीं करेंगे तो, அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கைக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா, अगर उसके नियमों को हम पालन नहीं करेंगे तो நீங்க உங்கள் மூலமாக தேவன் வைத்திருக்கிற அந்த அதிகாரம் செயல்படாது। अगर परमेश्वर आपके द्वारा रखे हुआ एक अधिकार वो काम नहीं करेगा। ஆமென்। आमेन। இங்க முதலாவது தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும்। आपको पहला परमेश्वर को अधीन बनना है। அப்பொழுதுதான் உங்க மூலமாக ஆண்டவருடைய வல்லமை புறப்படும்। और तभी परमेश्वर आपके अंदर से आपका परमेश्वर का सामर्थ्य निकलेगा। தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார்। और परमेश्वर आपके लिए एक अधिकार दिया है। ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறார்। परमेश्वर आपके लिए एक सामर्थ्य दिया है। அதை கொண்டு நாம் கர்த்தருக்காக நாம் சாட்சியாய் வாழ வேண்டும்। और उससे लेकर हमें परमेश्वर के लिए गवाही बनना है। தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவோம்। और प्रभु का हम अधीन मानेंगे। பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம்। शैतान का सामना करेंगे। கர்த்தர் உங்களை நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க பண்ணுவார்। और परमेश्वर आपको तारों के जैसा चमकाएंगे। எல்லாரும் ஒப்பு கொடுப்போம்। आइए हम सब कुछ अर्पण ஆண்டவருடைய करेंगे। வார்த்தைக்கு நாம் எல்லாரும் கீழ்ப்படிவோம்। और परमेश्वर के वचन को हम सब अधीन हो जाएंगे। தேவன் நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு ஆண்டவர் கொடுத்தார்। परमेश्वर ने हमें एक अच्छा वचन दिया है। நாம் இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம்। इस वचन को हम अधीन बनेंगे। இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்வோம்। ये सत्य को हम अच्छे से ध्यान करेंगे। பாவம் செய்கிறவன் அடிமைத்தனத்தில் இருக்கிறான்। जो पाप करता है वो गुलाम है। அவன் எதையும் செய்யவே முடியாது। उसे कुछ भी कर नहीं सकता। அவன் பிசாசு அவனை எதையும் செய்யவே விட மாட்டான்। और शैतान उसे कुछ भी काम करने के लिए नहीं देगा। பாவத்துக்கு இடம் கொடுத்துடவே கூடாது। हम पाप को बिल्कुल जगह नहीं देना है। யூதாஸ் கரையத்தினுடைய மனசுல ஒரு லாலச்சி இருந்தது।
இருந்தது, ஒரு ஆசை இருந்தது. और यूदा इस्करियोत को मन में एक ऐसा लालच था। அல்லேலூயா. हालेलुया। அதை பிடித்து கொண்டான் பிசாசு. और उसे शैतान ने जकड़ लिया। அல்லேலூயா. हालेलुया। அவனுக்குள் புகுந்தான் என்று வேதமே சொல்லுகிறது. और वचन कहता है उसके अंदर शैतान समा गया। சவுலுக்குள்ளாக ஒரு லாலச் இருந்தது. और शाऊल के अंदर एक ऐसा लालच था। வேற ஆசைகள் பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்து விடும். और जो लालच जो है बड़ा नष्ट को लेके आएगा। உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று நீங்கள் வாழ்ந்து முடியுங்கள். आपके पास जो है उसमें ही आप स्थिर बनकर रहिए। ஆமென். நீங்க எதையும் திருடி சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. आप किसी को भी चोरी कर खाने का जरूरत बिल्कुल नहीं है। நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். और जो धर्मी जो चाहता है वो उसको दिया जाएगा। நீங்க நினைப்பதை காட்டிலும் அதிகமாய் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். जितना आप सोचते हैं उससे बढ़कर परमेश्वर आपको करेंगे। கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார் என்றே வேதம் சொல்லுகிறது. परमेश्वर आपको तृप्त करेंगे करके बाइबल कहता है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க பாவத்துக்கு விட்டு விலகி போங்க. आप पाप से दूर हो जाइए। உங்க பக்கத்துல தான் பாவம் இருக்கிறது. आपके नजदीक ही पाप है। ஆனா நீங்க அதை நெருங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. लेकिन आप उसे नजदीक मत आइए, अलग रहिए। அல்லேலூயா. हालेलुया। யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிறோம். यूसुफ के जीवन को हम देखते हैं। பாவத்தை விட்டு விலகி ஓடினான். उसे पाप से दूर भाग गया। தானியேலை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். दानियल के बारे में बाइबल पढ़ते हैं। பாவம் நெருங்காதபடி தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை பாதுகாத்துக் கொண்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். उसने अपने आप को ऐसा पवित्र उसने ठहराया कि कोई भी पाप उसके नजदीक नहीं आना चाहिए। ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். एक ही जीवन हमारे लिए दिया है அதுவும் परमेश्वर। சீக்கிரத்தில் முடிந்து போகிற காலம். और वो भी बहुत जल्दी से खत्म होने वाला है। இன்றைக்கே ரட்சிப்பு, आज ही उद्धार, இன்றைக்கே ஆசீர்வாதம். आज ही आशीष है। கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாக அழைத்திருக்கிறார். और परमेश्वर आपको ऊंचा करने के लिए आपको தேவனுக்கு बुलाया है। பிரியமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. हाँ, परमेश्वर के सिद्ध होकर के बाइबल कहता है। தேவனுடைய பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது. हाँ, परमेश्वर के पवित्र हो। ஆகையாலே நீங்க கவனமாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க. इसीलिए आप सचेत बनकर सावधान रहिए। கர்த்தர் உங்களை உயர்த்துவார். परमेश्वर आपको ऊंचा அவருடைய करेंगे। கையில உங்களை ஒப்பு கொடுங்க. परमेश्वर के हाथों में आप सौंप எந்த दीजिए। சிறு பாவமோ பெரு பாவமோ எதுவுமே வேண்டாம். कोई भी छोटा पाप या बड़ा पाप होने दो। சுயநலமா இருக்காதீங்க. आप खुद गर्जी मत रहिए। பெருமையா இருக்காதீங்க. आप घमंडी मत रहिए। கோபப்படாதீங்க. आप बिल्कुल गुस्सा मत कीजिए। எல்லாம் பாவ லிஸ்ட்ல வருது. ये सारा पाप का लिस्ट में आता கெட்ட है। வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. आपके मुंह से गलत बात भी नहीं निकलना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நாம் தேவனை துதிக்கிற ஜனங்கள். हम प्रभु की स्तुति करने वाले நம்முடைய प्रजा हैं। வாயிலிருந்து நாம் அசுத்தமான வார்த்தைகளை பேசினா நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியும்? हम अपनी जुबान से कुछ गलत बात बोलेंगे तो हम कैसे परमेश्वर के संतान बन सकते हैं? எப்பவும் தாழ்மை உள்ள பிள்ளைகளாய் இருங்க. हमेशा नम्रता बनकर रहना இயேசு है। கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்தார்? यीशु मसीह दुनिया में कैसा जीवन बिताया? மாம்சத்தில் இருந்த நாட்கள் அவரும் பாடுபட்டார். जो शारीरिक रीति में परमेश्वर ने भी दुख उठाया। அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். उन्होंने पवित्रता से जिया। இன்னைக்கு பிதாவுடைய வலது பாரத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். अभी आज वो परमेश्वर पिता के पास दाहिने हाथ में दाहिने ओर बैठे हैं। இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम भी परमेश्वर के नाम से हम जीते हैं। நாம் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் பரலோகத்துக்கு போக போகிறோம். हम भी एक दिन इस दुनिया को छोड़कर स्वर्ग राज्य में जाने பரலோகத்தில் वाले ஒரு हैं। மகிமையான வாழ்க்கை வாழ போகிறோம். स्वर्ग राज्य में हम एक महिमा का जीवन जीने वाले இந்த हैं। உலகத்தோடு முடிந்து போவது கிடையாது. इस दुनिया से ही अंत नहीं होगा। இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. इस दुनिया निरंतर नहीं है। எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். आई हम सर्वअर्पण தேவனுடைய करेंगे। ஒவ்வொரு வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. हम परमेश्वर के हर एक वचन को मैं मानूंगा प्रभु। இயேசுவே எனக்கு இரங்கும் ஆண்டவரே. यीशु मुझ पर आप दया என் कीजिए। மேல் பரிசுத்தத்திலே நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. मुझे पवित्रता से बने रहने के लिए मुझे मदद நான் कीजिए। விசுவாசத்துல வல்லவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. विश्वास में दृढ़ रहने के लिए मदद कीजिए। தேவனுடைய அன்புல நான் நிறைஞ்சிருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. परमेश्वर के प्रेम से भरा हुआ प्रभु आप मदद कीजिए। ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. हर एक बच्चों को आशीष कीजिए இந்த प्रभु। நாள்ல இருந்து ஒரு பெரிய வெற்றி இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. आज के दिन से उन्हें एक ऐसा विजय घेर लेने दो प्रभु। ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. हर एक बच्चों को आपका अनुग्रह से घेर लो प्रभु। உம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. आपके बच्चों के परिवार को आप संभालिए। தேவைகளை எல்லாம் சந்திச்சு கொடுங்க ஆண்டவரே. जरूरतों को आप पूरा कीजिए। ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. आशीष करते हैं प्रभु। சீக்கிரம் சபை கூடி வர கர்த்தர் அனுகூலம் செய்யுங்க ஆண்டவரே. जल्दी से हम कलीसिया मिलकर आने के लिए मदद कीजिए। ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. हर एक को आशीष कीजिए। இவர்களுடைய ஆண்டவரே காணிக்கை தசமங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. इनके दान दशमांश को आप आशीष करके दीजिए। கர்த்தருக்காக ஆண்டவரே பிரயாசப்படுகிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. प्रभु परमेश्वर के लिए जो प्रयास करते हैं बच्चे हैं இந்த प्रभु। ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. इस सेवा को सपोर्ट करने वाले हर एक को आशीष தேவ कीजिए। கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். परमेश्वर का अनुग्रह उन्हें घेर लो। இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க. ये देश को आशीष மும்பை कीजिए। ஆசீர்வதிங்க. ये मुंबई को आशीष இந்த தானா कीजिए। டிஸ்ட்ரிக்ட் ஆசீர்வதிங்க. ये थाना डिस्ट्रिक्ट को आशीष முழு कीजिए। மகாராஷ்டிராவை ஆசீர்வதிங்க. पूरा महाराष्ट्र को முழு आशीष कीजिए। இந்தியாவை ஆசீர்வதிங்க. पूरे इंडिया देश को இந்த आशीष கொரோனா कीजिए। வைரஸ்ல இருந்து கர்த்தர் காப்பாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ये कोरोना वायरस से प्रभु आप जल्दी से छुटकारा दीजिए। தேவன் இறங்குவீராக ஆண்டவரே. परमेश्वर आप दया ஒரு कीजिए। பெரிய அற்புதங்களை செய்யும். एक बड़ा अद्भुत कीजिए प्रभु।
ஆசீர்வதிங்க ஐயா. आशीष कीजिए प्रभु, ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலே மன சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. हर एक हृदय में एक ऐसा मन का आनंद दीजिए प्रभु, உற்சாகத்தின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. उत्साह का आत्मा से भर दो। ஆமென். நல்ல ஒரு நிலைமை சூழ்நிலை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. उनका सारा परिस्थिति प्रभु अच्छाई का आशीष से भर दीजिए प्रभु। இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ये वीडियो देखने वाले हर एक बच्चों को आशीष कीजिए அவருடைய प्रभु। வேண்டுதல் என்னவா இருந்தாலும் அதை சந்தித்து கொடுங்க ஆண்டவரே. उनका जो विनती है प्रभु, सारा विनती को आशीष करके दीजिए, உதவி செய்யுங்கப்பா. आशीष कीजिए। துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். सारा स्तुति आदर महिमा गौरव आपको देते இயேசு हैं। கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं पिता, आमेन। आमेन। हे मेरे मन, हे मेरे मन, यहोवा को धन्य कहिए, यहोवा को धन्य जो कहे, कुछ मुझ में है और जो कुछ मुझ में वो है उसके वो उसके पवित्र नाम के पवित्र नाम धन्य के कहे। धन्य कहे। हे मेरे मन, हे मेरे मन, यहोवा को धन्य कहे, यहोवा को धन्य और कहे, उसके और उसके किसी उपकार को किसी उपकार को ना भूलना। ना भूलना। ஆமென். आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுதும் ஆண்டவராகிய வருகை கூட இருந்து வழி நடத்துவாராக. आमेन। प्रभु यीशु मसीह का अनुग्रह, पिता परमेश्वर का प्यार, पवित्र आत्मा का सदा सौभाग्य प्रभु यीशु मसीह का आगमन तक होते रहो। आमेन, आमेन। हालेलुया, 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 हालेलुया। हालेलुया। प्रभु आशीष करेगा, आशीर्वाद करेगा। आमीन।